ஹை டியர்ஸ், நான் உங்கள் கேர் பேசுகிறேன். ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ எதுக்குன்னா, வேல்யூ ஆஃப் பீப்புள். ஸோ இந்த டைட்டிலில், இந்த டாப்பிக்கில் வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்குது உங்கள்கிட்டலாம் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. அதனால் ஒரு 2 வீக்ஸாக கொஞ்சம் என்னெல்லாம் நம்மளை சுற்றி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தலாம் அப்படின்ட்டு தான் அந்த ஒரு சின்ன முயற்சி. இதை பேச சொன்னாங்க வேறு, ரொம்ப நல்லாயிருக்கு. ரைட் அப் பண்ணியிருந்தோம். பிரேம்ஸ் எல்லாமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி ரைட்டப் ரொம்ப நல்லாயிருக்கு, என்னப்பா ஒரு டேரக்டர் டச்சில் எழுத முடியுது அப்படின்னு சொல்லிட்டு, அது ரொம்ப வருஷமாக எழுதுகிறோம்ல ரைட்டப்லாம், அதனால் சொல்லியிருந்தாங்க. பீப்புள் பற்றி பேசணும். ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனு பர்சனலாக. இப்போ வந்து மதுரைன்லாம் தவறி போனதுக்கப்புறம் இப்போ வந்து அப்பா வந்து ஒரு ஒரு தோட்டத்தை விற்றுட்டு இன்னொரு தோட்டம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஐ ஹேவ் டு கெட் த அப்ரூவல் ஃப்ரம் எங்கள் மாமனாரை ஓகே பண்ணணும், என் ஒய்ஃப் ஓகே பண்ண வைக்கணும். இவங்க 2 பேரும் இன்ட்ரெஸ்ட்டாக இல்லாட்டி எங்கள் அப்பா வேணுங்கிறாங்க. ஸோ இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக, அது ஒரு மாதிரி ரொம்ப ஹார்டாக, இந்த டைமில் பண்ணணுமா, வேறு வழி இல்லை, ஆப்ஷன் இல்லை, அப்படிலாம் போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு மாதிரி வந்து ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் டைம், 2 வீக்ஸுக்கு மேலே இருக்குது, 2.5 வீக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் இப்போ வேலை இல்லை, உங்களுக்கு தெரியும், வேலை தேடிட்டுருக்கேன். ஸோ இது வேறு ஒன்று போயிட்டு இருந்துச்சு பேரலாக. அப்போது இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்போது நான் எதில் ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. பத்தாவதுக்கு வந்து நம்ம அலுமினி ஏதோ எமர்ஜென்சி இருக்கும். இப்போ ஒரு ஃப்ரெண்டுக்கு 2 லட்ச ரூபா கொடுத்துருக்குறோம். அவங்க பையன் அடுத்த வாரம் சர்ஜரி பண்ணுறாரு. ஹெட்டில் வந்து பிறந்த குழந்தைக்கு ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க. நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ வந்து ஆல் த பெஸ்ட் அண்டு வில் கீப் அவர் ப்ரேயர்ஸ் வித் யூ டியர். குட்டி பையன் நல்லா வந்துடுவான், ஏசல் சைல்டு. ஸோ இதெல்லாம் நிறையா வந்து பர்சனலாக போட்டு என்னை வந்து இவங்க நோ சொல்லும்போது, அவர் வேணும்னு அப்பா சொல்லும்போதும், எப்படி வந்து நம்ம பேலன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்லாம் போராடும்போது பார்த்தீங்கன்னா, போராடி ஒரு மாதிரி வந்து ஐ கிவ் அப். ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே அந்த பெயின்லேயே, அந்த ஸ்ட்ரெஸ்லேயே சுற்றிக்கிட்டு இருந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். எவ்ரிடே இஸ் நியூ லேர்னிங். நம்மளுக்கு கற்றுக்கிட்டது வந்து கையளவு தான் சொல்கிறோம்ல, கல்லாதது உலகளவுன்னு சொல்கிறாங்கல்ல, அது உண்மை தான் போல் இருக்குது. இவ்வளோ வருஷம் பீப்புள் லைஃப்பில் ஒர்க் பண்ணியிருந்தா கூட கெரியருக்கு ஒரு 21 வருஷம், பீப்புள் லைஃப்பில் ஒரு 31 வருஷம், ஸோ ஆல்மோஸ்ட் 52 இயர்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. வயசு 45 44 முடிஞ்சு 45 நடந்துகிட்ருக்கு. பட்டு இதில் வந்து நம்மளால் அந்த பெயினை ஹோல்டு பண்ணி என்ன நடக்குதுன்னு ஒரு மாதிரி பயங்கர ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகிட்டேன். ஏன்னா யூ டு கன்வின்ஸ் பீப்புள் இல்லை. அது வந்து ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. அப்போ எனக்கு ஒரு டைமில் வந்து என்ன பண்ணுறதுனே தெரில, பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருந்தேன். கதிர் மாப்பிள்ள ஃபோன் பண்ணியிருந்தா அப்படியே. அப்போ சொன்னேன், எனக்கு எல்லோரும் சேர்ந்து என்னை க்ரஷ் பண்ணுறாங்கப்பா, என்னமோ நான் தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. இவ்வளோ தான் சொன்னேன். நான் தான் என்னமோ எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது, இவங்களாம் அப்படி தான் நினச்சிக்கிறாங்க. எங்கள் அத்தை எப்படி போனாங்களோ அதே மாதிரி தான் நானும் போக போகிறேன். எல்லாத்துக்கும் அதே நிலமை தானே, எதையும் எடுத்துக்காமல் தான் போக போகிறோம். பட் வந்து எல்லாம் என்னை க்ரஷ் பண்ணுற மாதிரி இருக்குது, என்னால் மூச்சே விட முடியல, ப்ரீத்தே பண்ண முடியலண்ணே. அப்படியே மாப்பிள்ள இப்போ ஃபேமிலி என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு பண்ணுங்க அப்படின்னு வந்து சொன்னா. அப்படி ஃபேமிலி வந்து நோ சொல்லிட்டா விட்டுறலாம் அப்படின்லாம். அப்போது அங்கே அவர்கிட்ட போய் சொன்னோன்னே அவர் லிசன் பண்ணார்ல, ஹார்ட் லூஸ் அப்படியே லைட் ஆயிடுச்சு. அது வரைக்கும் அந்த 2.5 வாரமாக இருந்த பெயின் வந்து பார்த்தீங்கன்னா அது போயிடுச்சு கதிர்கிட்ட சொன்னோன்னே. ஸோ அது வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு பாருங்கள் இல்லையா. சரி, ஒரு கால் வந்துருச்சு. அது வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்திருக்கும்னு பாருங்கள். இது வந்து ஒரு மேஜிக் மாதிரி இருந்துச்சு. அப்படியே ஹார்ட் லேஸ் ஆகிடுச்சு. அப்புறம் என் ஒய்ஃப் வந்து இன்னொரு வேர்டு சொன்னாங்க. நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் தான் நம்ம பேசிக்க முடியும். அவங்க சொன்னாங்க, நம்ம இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க, இந்த மாதிரி நம்மளுக்குலாம் ஏஜ் ஆகுது, பையன்லாம் பெருசாகிட்டான், காலேஜ் போயிடுவான் ஒரு வருஷத்தில், நான் இப்படி தொடர்ந்து ஒவ்வொன்றும் பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம ஃபேமிலி யார் பார்க்குறது, ஏதாவதுனா நம்மளுக்குலாம் வயசாகுது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஆனந்துன்னு நம்ம ஏசல் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார். நம்மளுக்கு பிரதர் இன் லா முறை ஆகுது, பட் ஏசல் ஃப்ரெண்டு. அவங்க அப்பாட்ட வந்து நம்ம அப்பா போய் பார்க்க சொல்லியிருந்தேன். அப்போ போய் பார்த்துருக்கும்போது அப்புறம் நான் பேசிகிட்டு இருந்துட்டு என் ஒய்ஃப் இப்படி சொல்கிறாங்க மாமா அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவர் எனக்கு ஒரு மாமனார் தான். பட் அவர் வந்து சொன்னார், என்னங்க மாப்பிள்ள இந்த வயசை போய் ஒரு வயசுன்னு சொல்கிறீங்க, நாங்கள் பாருங்கள் நானும் உங்கள் அப்பாவெலாம் இந்த வயசில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம், எவ்வளோ வேலை செய்கிறோம் உங்களுக்காக. நீங்கள் என்னடானா இந்த வயசில் தொழில் கையில் வச்சுக்கிட்டு போய் இப்போ இதுக்கு போய் வந்து வயசாகிடுச்சின்னு பேசிட்டு உட்காந்துருக்கீங்க, இதெல்லாம் ஒரு வயசா, அப்படி ஒரு வார்த்தை சொன்னார். அவ்வளோ லைட் ஆயிடுச்சுங்க. அவ்வளோ ஒரு மோட்டிவேஷன் வந்துருச்சு. அப்போது இந்த 44 வயசு ஒரு வயசே இல்லைங்கிறாரு. 45 வயசு இது ஒரு மேட்ரே இல்லைன்னு சொல்கிறாரு. இது ஒரு வயசா அப்படின்னு கேட்குறாரு. கைவசம் தொழில் இருக்குது, படிப்பு இருக்குது,
சம்பாரிக்க முடிய திறமை இருக்குது. ஏன் போய் நீங்க போய் இதெல்லாம் போய் ஒரு பெரிய விஷயமா பார்த்துட்டு இருக்கிறீங்க? வாங்கி போட்டு கடன கட்டுனா போதும்." அப்படிங்கிறதெல்லாம் வந்து அன்னைக்கு நைட் அப்படியே பீஸ்ஃபுல்லா தூங்கிட்டேன். எனக்கு வந்து அந்த இருந்த அத்தன பர்டன வந்து அப்படியே டக்குன்னு எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப பார்த்துக்கங்க. இதுதான் சொல்றது. அம் எனக்கு வந்து நானு பேக் இன் டிசிஎஸ் 2013ல நான் அப்ப என்னங்க வயசு இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்க. அப்போ வந்து இந்த ஏஎஸ்எல்லுக்கெல்லாம் தான் ஒர்க் பண்ணி, இதே மாரி அப்போலாம் வந்து கொஞ்சம் இந்த இதெல்லாம் கழுத்துலலாம் ஃபேட் இருக்கும்ல. நம்ம நெறையா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணாதப்ப அப்படி தானே இருந்திருக்கும். அப்போ ஒரு ஃப்ரெண்டு, ஒரு மேனேஜரு அவர் வந்து சொல்றாரு, உங்களுக்கு தான் வயசாயிருச்சுல்ல." அவரு என்னோட 4 வயசு பெரியவரு. "உங்களுக்கு தான் வயசாயிருச்சுல்ல. அ இனியெல்லாம் அவ்வளோதான்." நான் என்ன பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்க மாட்டோம்ல. நம்ம வந்து அப்போ அருண் வந்து சொன்னாரு, "இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. நீங்க பண்ற வேலை என்ன? அவரு பண்ற வேலை என்ன? நீங்க எடுத்துக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி, ஓனர்ஷிப், பெயினு அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு இருக்காங்க கேஆர். நீங்க அது கிடையாதுல்ல. உங்க உங்க லைஃப்னால திரும்பி பார்த்தா எத்தன பேர் நல்லா பெட்டரா இருக்காங்க. அதனால இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்கன்னு அருண் அன்னைக்கு ஒரு வார்த்தைய சொன்னாரு. அன்னைக்கு அவர் அப்படி உங்களுக்கெல்லாம் வயசாயிருச்சு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கான்ஃபிடென்ட்டே போயிடுச்சு. அதாவது வந்து இனிமேல் வந்து எம்ப்ளாயபிளா இருப்போமா? நம்மனால ஒண்ணும் பெருசா பண்ண முடியாது. அதான் சொல்றேன் பாருங்க. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை சொல்லும். வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அம் அப்ப அவர் இப்படி சொன்னோனே எனக்கு டவுனா இருந்தது. பட் இங்க மாமா வந்து இப்படி சொன்னோனே பயங்கர மோட்டிவேட் ஆயிருச்சு. அந்த ஐஎஸ்எல் ஃப்ரெண்ட கூப்பிட்டு சொன்னேன். "டேய் உங்க அப்பா இப்படி சொல்ட்டார்றா. எனக்கு அப்படியே அத்தன எனர்ஜி வந்துருச்சுடா. நான் இன்னும் சூப்பரா பண்ணுவேன்டா. நல்லா படிச்சு இன்னும் சூப்பரா பண்ணுவேன்." அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் ரிசால்வ் பண்ணிட்டேன் ஓரளவுக்கு. அ ஆஸ் பெர் அப்பா என்ன கேட்டாங்களோ அதான் பண்ணியிருக்கு. நெறைய டைம் வந்து நம்ம சொன்னதெல்லாம் எனக்கு வேணுங்கிற டைம்ல ஒரு நல்ல அப்பாவா இல்லாம இருந்திருக்கிறாங்க. பட் நான் ஒரு நல்ல பையனா இருக்க ஆசைப்படுறேன். அதனால எல்லா ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டேன். மாமாவும் நோ சொன்னாங்க, ஒய்ஃபும் நோ சொன்னாங்க. பட் ஸ்டில் ஐ வென்ட் வித் மை டாட்ஸ் அப்ரோச். ஃபேமிலியில ஒரு சில நேரம் நம்ம அத பண்ணி தான் ஆகணும். அதுக்கு எல்லாத்துக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாத்துக்கும். இந்த மாரி ஒரு க்ரூஷியல் டைம்ல இதெல்லாம் அது உங்க லைஃப்லயும் இந்த மாரி நெறைய நடக்கும். ஸோ அத பார்த்துக்குங்க. அப்புறம் நம்ம டைம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு சொல்றேன். அவங்களோட நான் ஒரே டைம் ஒரு ஆஃபீஸ்ல ஒரு இஷ்யூக்காக நான் எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். ஒரு 50 பேர் அந்த கால்ல இருந்திருப்போம். ஒருத்தர்ட்ட பேசியிருப்பேன். அந்த பொண்ணு அம் அவங்ககிட்ட அவங்க ஏதோ ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன கம்பெனின்னு கேட்டேன். ஏதோ ஒரு ஆஃப்லைன்ல கேட்டாங்க. ஏதோ ஒரு டவுட். நான் சொன்னேன். அப்ப எந்த கம்பெனின்னு கேட்டு நம்பர் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டேன். அந்த இஷ்யூக்கு திரும்ப கூப்பிடணும் அப்படின்ட்டு. பட் வெளிய வந்துட்டோம். அந்த பொண்ணு வந்து அவ்ளோ ஹெல்ப் பண்றாங்க. எனக்கு பயங்கர ஆச்சரியம். என்னடா இது! அவன் ஹஸ்பண்ட் ஒரு பெரிய ஜாப்ல இருக்காரு. 2 குழந்தை இருக்கு. பொண் குழந்தை. அவ்ளோ ஹெல்ப் பண்றாங்க. ஓடி ஓடி ஹெல்ப் பண்றாங்க. எப்ப கால் பண்ணாலும் எடுக்குறாங்க. எப்ப டெக்ஸ்ட் பண்ணாலும் எடுக்குறாங்க. எனக்கு பயங்கர ஷாக்கு. என்னடா இப்படியெல்லாமா பீப்பிள் இருப்பாங்க? அவங்களுக்கு நான் யாருன்னே தெரியாது. கேஆர்னா இப்படி ஒரு ஏசல் இருக்குது. இப்படி ஒரு அலுமினி குரூப் இருக்கு. இந்த மாரி வந்து ஒரு சொசைட்டிக்காக ஒர்க் பண்ற ஒரு மனுஷன். அப்படிலாம் ஒண்ணுமே தெரியாது. ஆஃபீஸ்ல கூட வேலை செய்றேன். பார்த்ததும் கிடையாது. ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு இஷ்யூன்னு எல்லாம் ஒண்ணா ஒர்க் பண்ணோம் ஒரு டைமு. அது 1 மணி நேர கால், 1 1/2 மணி நேர கால் தான் அது. அவ்ளோ ஹெல்ப் பண்ணாங்க. இன்னைக்கெல்லாம் கூப்பிட்டு அப்படியே மனசார நான் பாராட்டுனேன். என்னங்க இப்ப எனக்கு வந்து இவ்வளோலாம் நல்லது பண்றீங்க. எப்படிங்க? நான் யாருன்னே தெரியாதே அப்படின்னு. அது அது மீனிங் கிடையாது. நீங்க நெறைய பேருக்கு நல்லது பண்ணியிருப்பீங்க. அதனால உங்களுக்கு என் மூலமா நடக்குதுன்னு சொன்னாங்க. அது இன்னும் சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் நம்ம தான் உங்களுக்கு தெரியுமே, நல்ல விஷயங்கள் எங்க இருந்தாலும் என்ன பண்ணுவோம்? அக்கவுண்ட் வந்து ஏர்செல்ல சேர்த்திக்குவோம். தயவு செஞ்சு வாங்கன்னு சொன்னா பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஏர்செல் இந்த டீட்டெயில்லாம் குடுத்தோனே, பார்த்தோனே, "என்னங்க இது? இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டாங்க. அப்புறம் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெல்கம் டியர். ரொம்ப தேங்க்ஸ். பெரிய ஹெல்ப். அது வந்து அந்த டைம்ல பண்றது இருக்குல்ல, அதுதான் சொன்னேன். அப்புறம் ஒரு ரீசென்ட்டா வந்து ஒரு ரைட் அப் எழுதியிருந்தேன். அது இந்த ரைட் அப் எழுதல. ஒரு 2 கம்பெனி பத்தி வந்து ஏசெல் கமிட்டி குரூப் லீட்ஸ் இருக்காங்க ஒரு 100 பேத்துக்கு மேல. அதுல ஒரு டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு. 2 கம்பெனி பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். விச் இஸ் பெட்டர்? ஜாப் செக்யூரிட்டி எது பெட்டரு? சேலரி எது பெட்டரு? ரோல் எது பெட்டரு? எதுல வந்து புரமோஷன்ஸ் எல்லாம் இருக்கும்? எது ரொம்ப நல்லாருக்கும் ஒர்க் பண்றக்கு? இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது, அப்புறம் நான் சொல்றேன், நான் வந்து ஒரு 5, 6 மந்த்ஸ்ல ஊருக்கு போற மாரி சிச்சுவேஷன் இருக்கு. ஒண்ணு வித்து ஒண்ணு வாங்கணும். அதனால அப்பாவுக்காக போ வேண்டியதா இருக்குது. எனக்கு என்னன்னா, அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் இதுவரைக்கும் எல்லாமே நான் பண்ணிட்டேன். அம் அப்பா என்ன விருப்பப்பட்டாங்களோ, அப்பா, அம்மா என்ன விருப்பப்பட்டாங்களோ சாரிடி அவசரத்துல ஓடி வந்தேன். அப்பா, அம்மா வந்து என்ன ஆசைப்பட்டாங்களோ அதெல்லாம் பண்ணியாச்சு. பட் இது ஒண்ணு கடைசியா அவங்களுக்கு பண்ணிறணும்னு ஒரு ஆசை. அதனால நான் போகணும் அப்டின்லாம் பேசிட்டு இருந்தேன். அப்போ வந்து எதுக்காக போறீங்க? அப்படிலாம் கேட்கும்போது, ஒரு சில டிஸ்கஷன் லீட்ஸ் குரூப்ல நடந்தது. அப்ப வந்து ஒரு சில அந்த சைல்ட்ஹுட் மெமரீஸ் அதெல்லாம் வந்து திடீர்னு ஏன் போகணும், பிடிக்கணும், எதுக்காக போறோம் அப்படின்லாம் பேசும்போது, சைல்ட்ஹுட் மெமரிலாம் ஷேர் பண்ற மாரி இருந்துச்சு. அது சும்மா ஒரு அதிகபட்சமா ஒரு 20 டூ 25 மினிட்ஸ்ல எழுதின ஒரு ரைட் அப் தான். ஒண்ணும் பெருசா எழுதல. அந்த பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சிருந்தேன். அத போட்டு இப்படி இப்படின்னு எழுதிட்டேன். அத எழுதும்போது ஒரு 2 இடத்துல வந்து பிரேக் டவுன் ஆனேன். 2 இடத்துல வந்து எனக்கே வந்து கண்ணீர் வந்துச்சு.
ஹானஸ்ட்டா ஒத்துக்கணும்ல. சும்மா ஒரு கலோக்கியல் ரைட்டப் தான்ப்பா. அது வந்து இத்தனைக்கு கூட ஒரு அழகா ஒரு கோர்வையா கூட எழுதல. பட் அப்படியே மனசுல தோன்றத அப்படியே வந்து ஒரு ஃபில்டர் இல்லாம எழுதிட்டு இருந்தேன் லீட்ஸ் குரூப்ல. அது எந்த இடத்துலலாம் எனக்கு அந்த 2 இடத்துல நான் பிரேக் ஆனனோ, அதே படிச்சவங்கலாம் அதே இடத்துலப்பா. அப்புறம் உடனே வந்து நம்ம பியூ ஆர்க் டீம் வச்சிருக்கிறோம். அங்க கமிட்டி ஆக்டிவா பண்றதுல அங்க ஆர்க் டீம் பெருசு. அதனால ஆர்கனைசேஷன் டீம் அதனால அதுல பண்றோம் பியூல. அப்புறம் 2 நாள் கழிச்சு தான் நான் பிஎம்ஹெச்எஸ்லயும் ஷேர் பண்ணேன். படிச்சவங்கலாம் நம்மள புடிச்சவங்க எல்லாரும் கால் பண்ணி அழுகுறாங்க. எனக்கு வந்து ம் எல்லாம் வீடியோ கால்ல வந்து அழுகுறாங்க. எனக்கு அப்படியே வந்து அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்படியே என்னடா இது அப்படின்ட்டு எல்லாம் சரி ஓகே இட்ஸ் குட் ஃபார் ஹார்ட். அழுகுறது நல்லது. நம்ம ஹார்ட் லேசாயிரும். இதயத்துக்கு நல்லது விடுங்க அப்படின்ட்டேன். அப்ப சொன்னாங்க எனக்கு வந்து நம்மள வந்து எந்த மாரி ஒரு லைஃப்ல இருந்து நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, இன்னைக்கு ஏதோ இந்த கொஞ்சம் நெஞ்ச பேர் தப்பா பேசுறீங்க, எதிர்த்துக்கிறீங்க, அதெல்லாம் ஒண்ணும் பண்றீங்கல்ல. உங்க வாழ்க்கையில அது பண்ணவே மாட்டீங்க. உங்க உயிர் போற வரைக்கும். உங்க பசங்ககிட்ட சொல்லிக் குடுத்துட்டு போவீங்க. கேஆர்ன்னா இப்படிதான் பண்ணிறாதீங்க அப்படின்னு. அதே மாரி இந்த படிப்பு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த எம்ஃபில், எம்சிஏ, எம்ஃபில் வரைக்கும் நான் படிச்சேன்னு இருக்குல்ல, அது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கங்களேன், அங்க ராயல் சல்யூட் தான் நடக்கும். ஒருத்தன் வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு விஷயம் கிடைக்கணும்னா 100% போராடினா கிடைக்கணும்னா, நான் 1000 டைம்ஸ் போராடினா தான் எனக்கு அது கிடைச்சது. அப்படிதான் அந்த லைஃப் வந்துச்சு. அந்த லைஃப் வந்து ஓரளவுக்கு பெட்டர்மென்ட்க்கு வந்து திரும்பி பார்க்கும்போது, சொசைட்டி அப்படியே இருக்குது. நம்மளோட இருக்கிற மக்கள் அப்படியே இருக்கிறாங்க. எதுவுமே மாறாம இருக்கு. நான்லாம் வந்ததுக்கு நான் பிஹெச்டி பண்ணியிருக்கணும் யுஎஸ்ல. அப்படிதான் பண்ணியிருக்கேன். ஆனா இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்குமே ஏதோ ஒரு எல்1 விசா ஒரு இஷ்யூன்னு நம்ம கொஞ்சம் ஃப்ரெண்டோட பேசிட்டு இருந்தோம். கொஞ்சம்லாம் இதெல்லாம் குடுத்தோம். இந்த மாரி எவ்ரிடே ஏதாவது இருக்கும். ஒரு நாள் பாஸ்போர்ட் இஷ்யூக்கு ஒண்ணு கேட்டாங்க. அ இந்த ரைட் அப் எழுதுற அன்னைக்கு அப்படிதான் இருந்துச்சு. நம்ம ஒரு ப்ராடக்ட் ஒண்ணு டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஏசல்ல. அ ஒரு ஒரு டியர் எம்கே வந்து கொண்டு வந்து குடுத்துருக்காங்க. அது வந்து டெவலப் பண்ணி இப்போ கிளையண்ட் ஒருத்தர் யூஸ் பண்றாங்க. அத நாங்க ரீடிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஏசல்ல டீம் இருக்கு. இது மட்டும் கிடைச்சிருச்சுன்னா 2 பொண்ணுங்களுக்கு ஐடி கரியர் திரும்ப கிடைச்சிரும். அவங்களுக்கெல்லாம் கேப் இருக்குது. அதுக்காக நான் ஒர்க் பண்றோம் எல்லாரும். உயிர குடுத்து எல்லாரும் அத பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாம் செல்ஃப்லெஸ்ஸா தான் ஒர்க் பண்றாங்க. இது 2 பொண்ணுகளோட ஐடி கேரியர திரும்ப குடுத்துரும். அவங்களுக்கு ரொம்ப வருஷம் பிரேக் இருக்குது. அதனால அத ரெடி பண்ணணும்னு சொல்லி ஒரு ஃபோக்கஸ் பண்ணி இத்தன பசங்களும் சேர்ந்து ஒர்க் பண்றோம். எனக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த ரைட் அப் எழுதணும்னா, எனக்கு ஒரு 2, 3 நாள் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படியே அதெல்லாம் மனசுக்குள்ள இருக்கு. பட் மைண்டுக்கு வந்துருச்சு மனசுலருந்து. அப்படியே ஒரு மாரி டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு. அப்புறம் பிரேம்ஸ் பார்த்துட்டு, "என்னப்பா இப்படி எழுதிட்டீங்க? என்னப்பா இப்படியெல்லாம் இருக்குது? எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி ரொம்ப நேரம் 1 1/2 மணி நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அப்பதான் நான் நார்மல் ஆனேன். பிரேம்ஸ் பேசுனோனே நார்மல் ஆயிட்டேன். ஆம். ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. அப்ப அத பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அந்த ரியலைசேஷன் புரிஞ்சிருச்சு. ஓகே நம்ம இங்கிருந்து எங்க வந்திருக்கிறோம், நம்ம எங்கெல்லாம் மிஸ் பண்றோம், அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்டின்ட்டு. டிஎஸ் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். எல்லாத்தோட லைஃப்லயும் இப்ப இத ஷேர் பண்ணுனதெல்லாம் வந்து லீட்ஸ் குரூப்ல தான் ஷேர் பண்ணேன். ஏஎஸ்எல்ல கூட பண்ணல. பண்ணலான்னு தான் ஒருத்தர் சொன்னாங்க பண்ணலான்னு. நான் பண்ணலான்னு ஆரம்பிக்கும்போது, ஒரு மெசேஜ் ஒரு லைன் அடிக்கும்போதே 2 லீட்ஸ் வந்து வேணான்ட்டாங்க. வேணாம் ஏஎஸ்எல் குரூப்ல வேணான்ட்டாங்க. ஸோ இட்ஸ் வித் ஒன்லி லீட்ஸ் குரூப் தான். நீங்க லீட்ஸ் கிட்ட பேசுனீங்கன்னா அவங்கலாம் கன்வே பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். எல்லாருமே அ பயங்கர எமோஷனல் ஆயி அது வந்து எல்லாரும் "அப்பா அழுதுட்டேன்ப்பா, ஹார்ட் ஃப்ரீ ஆயிடுச்சுன்னு" எல்லாருமே சொன்னாங்க கடைசில. அந்த மாரி ஒரு லைஃப் ஸ்டைல்லேருந்து நம்ம வந்திருக்கிறோம். இப்ப நம்மள வந்து ஒரு சிலர் வந்து ஏசல் அப்படி யாரும் பெருசா இல்ல. இப்ப அலுமினிலலாம் வந்து புடிக்கலின்னு நீங்க போறீங்கன்னா, அம் ஒருத்தரோட லைஃப் என்னவா இருந்து அவங்க அத கடந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், நான்லாம் வந்து சொசைட்டிக்கே வேலை செய்ய வேண்டியதில்ல. நான் வெறும் என் ஃபேமிலிய பார்த்துக்கிட்டு, என் குடும்பத்த பார்த்துக்கிட்டு, என்னோட வேலைய பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும். நீங்கலாம் வந்து கிட்ட கூட வந்து டிஸ்டர்ப் பண்ணிறக்கூடாது. தொந்தரவே பண்ணிறக்கூடாது. ஏன்னா, அந்த மாரி ஒரு லைஃப் ஸ்டைல்ல இருந்து போராடி இந்த வாழ்க்கைக்கு வந்த ஒரு பையன் நானு. அத தாண்டி பிளஸ் நான் சொசைட்டிக்கு இவ்வளோ வேலை பண்றேன்ல, நீங்க கிட்டவே தலைய வச்சு படுக்கக்கூடாது. உங்களுக்கு புடிக்கலையா? உங்களுக்கு தொந்தரவா இருக்குதா? உங்களுக்கு புடிக்கலையா? இப்படின்னு லைக் இட்டா அப்படின்னா கம்முனு போயிரலாம். ஐயோ! அதெல்லாம் அவங்க பண்ற வேலைய நம்மளால பண்ண முடியாது. அவரு 4 பேத்துக்கு நல்லது பண்ணிட்டு இருக்காரு. நம்ம அங்க போவே கூடாதுன்னு நீங்கலாம் ஓடிறணும். ஆனா அப்படியா டிஎஸ் பண்றோம்? எவ்வளோ டிஸ்டர்ப் பண்றோம் எல்லா இடத்துலயும். இல்லையா? அது பண்ணவே கூடாது. இந்த மாரி வந்து இப்ப இதையெல்லாம் வந்து ஷேர் பண்ணது எல்லாமே வந்து ஒரு சிம்பத்திக்காகவோ, அம் ஒரு கருணை வேணும் அப்படி இல்ல. இதெல்லாம் எனக்கு நான் எப்ப ரியலா ஸ்ட்ரகிள் ஆனனோ, அன்னைக்கு இந்த சிம்பத்தி இந்த சொசைட்டிக்கு குடுத்துருக்கணும். அன்னைக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கணும். டைம் மீறி என்னைக்கு ஒரு ஒரு உயிர் துடிக்குதோ, அங்க ஒரு இன்ஜஸ்டிஸ் நடக்குதோ, அங்க போராடி இருக்கணும் அங்க ஒருத்தர். அங்க ஒருத்தர் போய் உயிருக்கு உயிரா நின்றுக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு, அம் லேட்டா பண்ற ஹெல்ப்பும், லேட்டா காட்டுற கருணையும், லேட்டா பண்ற உதவியும், அ லேட்டா குடுக்குற பணமு, லேட்டா காட்டுற மனிதாபிமானமு, ஒரு கருணை இதெல்லாமே வந்து யூஸ்லெஸ். இதெல்லாம் இப்ப எனக்கு எதுவுமே தேவையில்ல. சரியா?
இதெல்லாம் அன்னைக்கு பண்ணியிருக்கணும். அன்னைக்கு அந்த சஃபரிங்கில வந்த ஒரு பையன் மாரி, இன்னைக்கு சொசைட்டில ஏதோ ஒரு மூலையில ஒரு பையனும், புள்ளையும் வந்து அந்த அந்த இன்ஜஸ்டிஸ்ல போராடிட்டே இருக்கும். அந்த ஒரு குரூயல்ட்டிய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதையெல்லாம் நம்ம எத்தன பேர் ஏன்னு கேட்போம்? நம்மலாம் கேட்கலாம். எல்லாம் கேட்கலாம். அவங்களுக்கு வேணுங்கிறத பண்ணி குடுக்கலாம். ஒரு சப்போர்ட்டா இருக்கலாம். ஸோ அது வந்து நான் அதில புரிஞ்சுக்கிட்டேன். அம் நான் ஒரு தாழ்மையான ஒரு ரெக்வெஸ்ட் என்னன்னா, இங்க யாரையுமே வந்து நம்ம வேண்டாம் நீங்க போயிருங்கலாம் சொல்லல. யாரு போனாலும் நான் வான்னு தான் சொல்லியிருக்கேன். சரியா? ஏன்னா நம்ம நம்ம லீட்ஸ்க்கெல்லாம் தெரியும். எனக்கு உதவி பண்ண நான் போய் உதவின்னு ஒரு சிலது ஒரு ரொம்ப ரேரா தாங்க கேட்டுருக்கேன். அதில கூட உதவி பண்ணாதவங்கலாம், திரும்ப என்ன கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு பண்ண வச்சாங்க. சரியா? பட் அதெல்லாம் ஆனா நம்ம வந்து இது பண்ணும்போது கூட நம்ம லீடர்ஸ் எல்லாம் வந்து வேணான்னு சொன்னாங்க. "வேணாம் பண்ண வேண்டாம். பண்ணீங்கன்னா உங்களுக்கெல்லாம் இளக்காரமாயிரும். வேண்டாம் அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க இந்த மாரி." அப்படின்னு அவங்க யூஸ் அண்ட் த்ரோ பண்றாங்க. ஆனா நம்ம நேச்சர் அது இல்லையல்ல. இல்லையா? சரி அவங்களுக்கு அவ்வளோதான் அறிவு. அவங்க வந்து அவங்க புத்திசாலின்லாம் நெனச்சுக்கிறது இல்ல. நம்மளுக்கு அந்த கருணை இருக்குது. நம்மளுக்கு மன்னிக்கிற மனசு இருக்குது. அந்த ஃபர்கிவ்னஸ் இருக்குது. அதனால மன்னிச்சுட்டு அவங்கள திரும்ப சேர்த்தி ஒரு வேலைய செஞ்சு குடுத்தோம். அந்த மாரி நெறைய பெரிய லிஸ்ட்டே இருக்குது டிஎஸ். நான் வந்து அத சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் இதுதான் ஒரு பார்ட்டு. இத வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இந்த மாரி நம்ம செய்ற வேலைகள்ல, இவ்வளோ வேலைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது, அ நம்ம மக்கள் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, இப்போ ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு காலேஜ்ல ஒரு பிரச்சனையில வந்து அ மாட்டிக்கிட்டாப்படி. அதுக்கு பியூலருந்து ஒருத்தர் போய் ஒர்க் பண்ணாரு. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, அந்த ராகிங் அதெல்லாம் விட்டுருங்க. இன்னைக்கெல்லாம் சட்டமெல்லாம் கடுமையா இருக்குது. அதெல்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு அது ஃபன்னு. இங்க ஒரு பையன் வந்து அதான் சொல்றேன் பாருங்களேன். அப்ப எங்கள மாரி இருக்கிறவங்களோட லைஃப்லாம் நீங்க உங்களுக்கு சொன்னா கூட புரிய மாட்டேங்குது. இப்ப வந்து என்னன்னா, இப்ப யாரு வந்து அத சொல்றதில்ல. அட்லீஸ்ட் சொல்றவங்க கிட்ட என்னவா இருக்குன்னு மனுசங்க தானே. ஒரு மனிதாபிமானத்தில புரிஞ்சுக்க முயற்சி பண்ணாலே போதும். இங்க புரிஞ்சுக்கவே முயற்சி பண்றதில்ல. இங்க எல்லாரும் ஒரு விஷயத்த கோ த்ரூ பண்ணி தான் புரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்ல. ஒரு சிலர் நண்பர்கள்லாம் வந்து அத புரிஞ்சுக்க அதாவது வந்து அவங்க கோ த்ரூ பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா சொன்னா புரிஞ்சுக்குவாங்க. 100% புரியாட்டி கூட என்னன்னா அது புரிஞ்சுக்குவாங்க. அவங்க எப்பவுமே கைண்டா இருப்பாங்க. ஆனா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதே இல்ல. புரிஞ்சுக்கிறதுக்கு எஃபோர்ட்டும் எடுக்கிறது இல்ல. புரியறதும் இல்ல. உங்க லைஃப் வேறையா இருக்கலாம். உங்களுக்கு உங்க அப்பா சம்பாரிச்சு குடுக்கலாம். உங்க அம்மா சம்பாரிச்சு குடுக்கலாம். உங்க வீட்டுக்காரர் சம்பாரிக்கலாம். உங்க ஒய்ஃப் சம்பாரிக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற பண வசதி இருக்கு. இல்லையா? நீங்க அதுக்கு தகுந்த மாரி சர்க்கிள ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. கஷ்டப்படுறவங்களோடலாம் என்னைக்கும் கூட இருந்ததில்ல. நல்லா இருக்கிறவங்களோட கூட இருந்திருப்பீங்க. ஸோ, உங்க இது வேறையா இருக்கலாம். பட் அந்த மைண்ட் செட்லயே எல்லாத்தையும் பார்க்கக்கூடாதுல்ல. இல்லையா? அம் என்னோட சந்தோஷம், நான் சுயநலமா செல்ஃபிஷ்ஷா இருக்கிறது, என்னோட சந்தோஷம், எனக்கு எதுவும் ஹர்ட் ஆயிறக்கூடாது. எனக்கு அந்த இமேஜ், அந்த ஃபேக் இமேஜ கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு, அதில அந்த லூப்புக்குள்ள சுத்திட்டு இருக்கிறீங்க அப்டின்னா, நாங்கலாம் பரிசுத்தமா ரொம்ப பியூரா, ஓப்பன் ஹார்ட்டடா எல்லாத்தையும் அரவணைச்சுக்கிட்டு, இந்த மாரி ஒரு வாழ்க்கைய தான் நாங்க போயிருக்கிறோம். சரியா? ஸோ இப்படி தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு. அப்ப நீங்க வந்து அதையெல்லாம் வந்து உங்களுக்கு புரியலைன்னா தள்ளி நின்னுக்கணும். அவ்வளோதான். இன்னைக்கும் கூட பிரேம்ஸ் ஒரு ஆடியோ அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா அவங்க வந்து டிசிஎஸ்ல ஒர்க் பண்ண டைம் இது எல்லாத்தையுமே ரொம்ப நல்லா ஷேர் பண்ணியிருந்தாங்க. கனெக்ட் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னாங்க. டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணிக்கிறாங்க. என்சிசில இருந்திருக்காங்க என்ன மாரி. அதெல்லாம் சொல்லி கோட் பண்ணி சூப்பரா ஒரு ஆடியோ அனுப்பிச்சிருந்தாங்க. ஆர் குரூப்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்ப சொல்லும்போது கூட வந்து ஸ்டாம்பிங்ல நான் ஃபெயில் ஆயிட்டேன். எனக்கு யுஎஸ் போற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போயிடுச்சுன்னு சொன்னாங்க. அம் அப்புறம் வந்து எனக்கெல்லாம் இவ்வளோ ஸ்கில் செட் இல்ல. நான் அதெல்லாமே கிளீனா அட்ரஸ் பண்ணேன். நான் சொன்னேன், "அன்னைக்கு கேஆர் மாரி ஒருத்தர் இருந்தா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாம்பிங் கிடைச்சிருக்கும்." அப்போ ஒருத்தர் இங்க வர்றக்காக நாங்க பிரிப்பேர் பண்ணிக்கிட்டது எங்கள, வர்றவங்களுக்கு ஒண்ணு பிரிப்பேர் பண்ணி குடுக்கறது, அவங்கள வந்து ஒரு ஸ்கில்ஃபுல்லா மாத்துறது, ஒரு ஹைலி டேலண்டடா மாத்துறதுக்கெல்லாம் நாங்க எவ்ளோ ஒர்க் பண்றோம். எத்தன பேர் இங்க எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர செட் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்ப இதெல்லாம் கிடைச்சவங்க அத கொஞ்சம் வேல்யூ பண்ணி பார்த்துக்குங்க. சரியா? உதவிங்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தான். நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்களேன். இப்ப நாங்க வந்து செய்யற வேலையெல்லாம் இப்ப விஜய் டிவி பாலா பிரதர் மாரிலாம் நம்ம வந்து ஒரு வீடியோலாம் எடுத்து போடலாம். அத கூட நெறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணீங்க. நம்ம பசங்க 2 பேர் பண்ணாங்க. நான் போய் சொன்னேன். பண்ணாதீங்கன்னு சொல்ட்டேன். என்னமோ நல்லது பண்றாரு மனுஷன் பண்ணிட்டு போகட்டுமே. சின்ன பையன் தானே பண்ணிட்டு போகட்டுமே. என்ன அவருக்கு புடிச்ச மாரி பண்ணிட்டு போறாரு. இது நம்ம யாரு சொல்றதுக்கு? இந்த டெமோக்ரஸில அவருக்கு ஃப்ரீடம் இல்லையா? அவருக்கு வேணுங்கிற மாரி பண்ணிட்டு போட்டும். அவர் ரீச் ஆகுற மாரி பண்ணிட்டு போட்டும். என்ன தப்பு அதுல? பண்ணிட்டு போறாரு. இப்ப நாங்க வந்து அந்த லெவலுக்கெல்லாம் பண்றதில்ல. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு நல்ல விஷயங்கள் நெறைய ஒவ்வொருத்தர் நடந்தா கூட இங்க யாருமே அத பத்தி பேசுனதில்ல. ஆனா எல்லாரும் ஆஃப்லைன்ல அதெல்லாம் எப்படி பண்றது? ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 பேர் வந்து ஆஃப்லைன்ல பிங் பண்ணி எனக்கு இது வேணும், அது வேணும் இதெல்லாம் கேட்கறீங்கல்ல. வெளியில போய் யாராவது ஒருத்தர் ஒரு பிராட் மைண்டடா ஒரு விஷயத்த ஜென்யூனா சொல்ல முடியுமா? நான் கனடா போனேன். எனக்கு கேஆர் மூலமா எனக்கு வேலை கிடைச்சுச்சு. இல்லையா? நான் இங்க வர்றக்கு வந்து இமிகிரேஷன்லாம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. எனக்கு இந்த வேலை இல்ல. இத வந்து பண்ணி குடுத்தாங்க. இதெல்லாம் தானே சொசைட்டிய மாத்தும். இதெல்லாம் தானே சொசைட்டிக்கு ஒரு நம்பிக்கைய குடுக்கும். ஒரு வ நான் இந்த மாரி தான் ஒரு குவாலிஃபிகேஷன் தான் என்ன இவ்வளோ படிக்க வச்சு என்ன புஷ் பண்ணி எனக்கு வந்து என்ன டேலண்ட் ஆக்கி என்ன இங்க கொண்டு வந்து நிறுத்திட்டாரு அப்படின்னு சொல்லணும்ல. இல்லையா? ஸோ இந்த மாரி ஒரு விஷயங்கள் வந்து நம்ம யாருமே பண்றதில்ல. அது ஏன் அப்படி ஆச்சுங்கிறது எனக்கு புரியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்.
இப்போ நம்ம சினிமாவ பத்தி ஜெனரலா பேச மாட்டோம் பெருசா. பட் கமல் சார் இருக்காருன்னா, இந்த ஆக்டர் மணிகண்டன் பிரதர் பார்த்தீங்கன்னா, கமல் சார பத்தி வந்து எல்லாமே சொல்லிட்டு வர்றாப்படி லைனா. இந்த படத்துல இப்படி நடிச்சாரு, வாய்ஸ் இப்படி ஒவ்வொரு கேரக்டருக்கு வாய்ஸ் இப்படி பேசினாரு, அப்படி பேசினாருன்லாம் சொல்லும்போது, அது வந்து உங்களுக்கு எவ்வளோ ரீச் ஆகுதுன்னு பாருங்க. அப்ப அவங்க சினிமா நாளைக்கு வந்து கமல் சார் வந்து இவர வச்சு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம். எஸ்கேப் பண்ண மாரி. இல்ல ஒரு வாய்ப்பு குடுக்கலாம். வேற ஏதாவது வாய்ப்பு. அம் பட் அவங்க அந்த ஃபீல்ட தூக்கி நிறுத்துறக்கு அவங்க எப்படிலாம் பண்றாங்க பாருங்க. அவங்க சீனியர்ஸ் பண்ண ஒர்க்க பத்தி பேசுறாங்க. அது சுஹாசினி மேடம் மாரி அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே வச்சு பேசுறாங்க. எவ்வளவு ஒரு இத்தனைக்கு வந்து இவரு வந்து அவருக்கு ஒண்ணுமே பண்ணல. கமல் சார் இதுவரைக்கும். ஜஸ்ட் இவரு நடிச்சிருக்கிறாரு. அத எடுத்து கோட் பண்ணி சொல்லி இது எவ்வளோ ரீச் ஆகுது. அப்ப இங்க வந்து உங்களுக்கு வாழ்க்கை மாறுது. பெட்டர்மென்ட்க்கு ஒர்க் பண்றோம். இங்க எல்லாமே பீப்பிளோட வெல்ஃபேர்க்கு தான ஒர்க் பண்றோம். அப்ப இது எங்க எடுத்துட்டு போய் நீங்க சேர்த்தலாம்? ஏதாவது பண்றீங்களா? அத ஒரு ரெக்வெஸ்ட்டா வச்சுக்கிறேன். அத நீங்க கண்டிப்பா பண்ணணும். இது பேசினா தான் ஏசல் பெருசாகும். இந்த ஜெனரேஷன்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது அடுத்த ஜெனரேஷன், அடுத்த ஜெனரேஷன், அடுத்த ஜெனரேஷன் ரொம்ப பெருசா வரணும்னா, நீங்க இத புரிஞ்சுகிட்டு பண்ணணும். உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பையன் வந்து ஒரு டிபெண்டன்ட் விசால ஒரு இஷ்யூன்னு வர்றான். அத நம்ம எல்லாம் பண்ணி குடுக்குறோம். பட் அவன்லாம் வெளிய போய் எங்கேயும் பேசுறதே இல்ல. எடுத்துக்கிட்டு ஒன் வேவா தான் போயிறது. நான் சொல்றேன்ல ஒரு பொண்ணு வந்து ஹெல்ப் பண்ணாங்கப்பா. ஆடி போயிட்டேன். இப்படி ஒரு பொண்ணு இருக்குமா? என்னடா அது! இவ்ளோ இவ்ளோ ஹெல்ப் பண்ணுவாங்களா யாராவது? தெரியாதவங்களுக்கு நான் நான் பண்றேன் எல்லாத்துக்கும். அது உங்களுக்கு தெரிஞ்சுது. அப்படித்தான் இத்தன பேர் இருக்கிறாங்க. இந்த வாழ்க்கையில வந்து 2 விஷயம் தான் டியர்ஸ். ஒண்ணு வந்து நம்ம நல்ல மனுஷனா இருக்கணும்னா, கண்டிப்பா சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நெறைய சாக்ரிஃபைஸ் பண்ற மாரி இருக்கும். பெரிய வலி எடுத்துக்கிற மாரி இருக்கும். இல்லையா? இல்லைன்னா, அந்தந்த இடத்துல ஒரு கெட்டத பண்ணிட்டு போயிரலாம். 2 ஆப்ஷன் தான் இருக்குது. நல்ல மனுஷனா இருந்தீங்கன்னா, நீ வலி எடுத்துக்கணும். ஆம் சாக்ரிஃபைஸ் தியாகங்கள் ஒரு சிலது பண்ற மாரி இருக்கும். இல்லைன்னா மத்தவங்க வாழ்க்கைக்கு ஏதாவது வந்து கெட்டது பண்ற மாரி இருந்துட்டு, நம்ம ஜாலியா இருந்துட்டு போயிரலாம். இவ்வளோதான். இப்படிதான் வாழ்க்கை இருக்கும். நான் எப்பவுமே அந்த பாத் எடுத்துக்கல. நான் வந்து கஷ்டப்பட தயாரா இருந்தேன். ஒண்ணு இழக்கறக்காக தயாரா இருந்தேன் மக்களுக்காக. அதனால இந்த கூட்டம் வந்துருச்சு. ஏசல் ஸ்டார்ட் ஆச்சு. அங்கிருந்து பிஎம்ஹெச்எஸ் வந்துச்சு. பிஎம்ஹெச்எஸ் வந்து பியு பொறந்துருச்சு. இவ்வளோதான். சரிங்களா? நம்ம இப்ப ஏசல் யுஎஸ்க்கும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இப்படியெல்லாம் போயிட்டுருக்கு. அப்ப நீங்க அத பார்த்துக்கங்க. இதெல்லாம் எப்படி கொண்டு வந்து சேர்த்தணும்? எங்க டைம பூரா இப்போ நீங்க ஒரு சில பையன் சொன்னேன்ல காலேஜ்ல ராகிங் இஷ்யூ. ஒரு பையன் வந்து எங்க டைம் எதுக்கு நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு பாருங்க. நீங்க கம்முனு இருந்தீங்கன்னா கூட எங்க நேரம்லாம் வேற ஒரு கஷ்டப்படுற பையன் புள்ளைக்கு போகும். இந்த சொசைட்டிக்கு போகும். ஆனா நீங்க ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்குது. இன்ஸ்டெட் ஆஃப் அந்த இதுக்குள்ளேயெல்லாம் நீங்க போகாம, இல்லையா? எத்தன ஆடி ஆடி அடங்கிய வாழ்க்கையடா, ஆறடி நிலமே சொந்தமடான்னு சொல்லுவாங்கல்ல. எவ்வளோ பெரிய ஆளா இருந்து நம்ம என்ன ஆட்டம் போட்டாலும் நமக்கு ஒண்ணுமே இல்லாம தான் போப்போறோம். அப்போ கொஞ்சம் ஹம்பிளா இருந்துகிட்டு ஒரு உயிரினத்த வந்து நம்ம ஒரு உயிர வந்து நம்ம ஹர்ட் பண்ணாம, தீங்கு பண்ணாம, புடிக்கலையா தள்ளி நின்னுகிட்டு ஒரு வாழ்க்கை வாழலாமே! அவங்கள நீங்க தொந்தரவு பண்ணாம இருந்தீங்கன்னா, உங்களோட டைம் எனக்கும் கிடைக்கும். எங்களுக்கும் கிடைக்கும். உங்களுக்கும் கிடைக்கும். அது இந்த தேவையில்லாத ஒரு அற்ப சந்தோஷத்துக்கெல்லாம் சுத்திட்டுலாம் பண்ணக்கூடாது. சரியா? ஸோ அத அத ஒண்ணு பார்த்துக்குங்க. இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு. பட் அந்த ரைட்டப் வெளிய ஷேர் பண்ணிக்க முடியல. பட் கண்டிப்பா ஒரு நாளைக்கு வந்து ஒரு பெரிய மூவியா வரும்னு பிரேம்ஸ் விஷ் பண்ணியிருக்காங்க. அது நீங்கலாம் இன்னும் பெருசா வரும்போது வாழ்க்கையில, உங்களுக்கு நெறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்போது, இது கண்டிப்பா வரும். ஷர்ட்டா இருந்துச்சு எடுத்தாங்க டியர்ஸ். ஊர்லலாம் பெருசு பெருசா எடுத்து குடுத்துட்டாங்க. அதனால எதுவும் சொல்லாதீங்க. ம் ஊர்லருந்து எல்லாம் எடுத்து அனுப்புனது. ம் ஸோ இப்படிதான் இது வந்து அம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டைமு. அம் அந்த கஷ்டம்லாம் பார்த்தீங்கன்னா, உடைஞ்செல்லாம் போகல டிஎஸ். இப்போ வேலைலாம் போச்சுன்னா உடைஞ்செல்லாம் போகல. என்ன நடக்குமோ அது நடக்கட்டும். ஊர்ல இருக்கிற உலகத்தில இருக்கிற எல்லாத்துக்கும் நடக்கிறதா நம்மளுக்கு நடக்குது. நம்மளுக்கு ஒண்ணும் புதுசா ஒண்ணும் நடந்துரலையே! அப்படிங்கிறது தான். சரியா? அப்புறம் என்னைக்குமே மனுசங்க மேல நம்பிக்கை வைங்க. எங்கேயுமே நம்ம உண்மையா மட்டும் இருந்துட்டோம்னா இந்த கூட்டமே உண்மையா இருந்தங்காட்டி தான் சேர்ந்தது. எல்லாத்துக்கும் தெரியும். எத்தன எனக்கு வந்து யாராவது தப்பு பண்ணா என்ன திட்ட தெரியும். நான் கூப்பிட்டு திட்டியிருக்கிறேன். எனக்கு கோவம் வரும் திட்டிருவேன். ஆனா கெட்டது பண்ண மாட்டேன். அவங்களுக்கு எந்த கெட்டதும் பண்ண மாட்டேன். பேக்கிரவுண்ட்ல போய் ஒண்ணு பண்றதோ, தப்பா போய் சொல்லிறதோ அதெல்லாம் என்னைக்குமே நடந்ததில்ல. அதனால இந்த கூட்டம் வந்து அப்படியே இருந்துச்சு. இது அப்படியே பெருசு பெருசாச்சு. இந்த லீடர்ஸ் குரூப் ரொம்ப பெருசாச்சு. எஸ்பெஷலி வந்து வஞ்சி டேக் ஓவருக்கு அப்புறம் பிஎம்ஹெச்எஸ்லாம் வந்து எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் இல்லாம ரொம்ப நல்லா அவங்களும் பண்ணிட்டாங்க. ராம்ட்ட இருந்து எடுத்து அதுவும் நல்லா பண்ணிட்டாங்க. ராம் நல்லா பண்ணாப்படி. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஜேஎஸ்லாம் போம்போது எனக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு. என்னடா இது திடீர்னு பிரேக் எடுக்குறாங்க. எப்போ வருவாங்கன்னு தெரியலன்னு சொல்றாங்களே அப்படிங்கும்போது ரேணு உள்ள வந்தாங்க. எக்ஸ்ட்ரார்டினரி. அது வந்து என்ன வாட் கைண்ட் ஆஃப் லீடர் ஷி இஸ். அப்பா! அதெல்லாம் நான் நெனச்சு கூட பார்க்கல. பயம் தான் எனக்கு வந்து எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும் இன்னொரு குரூப் மூலமா. பட் வந்து என்னன்னா, இவ்வளோ க்ளோஸா இருந்ததில்ல. இப்ப வேலை செய்யும்போது தானே க்ளோஸ் ஆகுறோம். க்ளோஸ் ஆகி இப்போ வந்து அவங்க பண்ற வொர்க்கு எக்ஸ்ட்ரார்டினரி லீடர்ஷிப் ஸ்கில். இதில இன்னும் வஞ்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா, என்ன விட இன்னும் பீப்பிள ஈஸியா ரீட் பண்ணிருவாங்க. எனக்கு தான் வந்து நம்மள கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க எல்லாரும். பட் நான் விட்டுருவேன். பண்ணிட்டு போறாங்க. நல்லா இருந்தா சரின்னு விட்டுறது தான். பட் அவங்க எல்லாம் தெளிவா இருப்பாங்க. யாரும் கிட்ட போயிற முடியாது. யாரும் மிஸ்யூஸ் பண்ண முடியாது. அந்த பீப்பிள ரீட் பண்ணி இவங்க இப்படிதான், இவங்க இப்படிதான்னு சொன்னா அந்த ஜட்ஜ்மென்ட் கரெக்ட்டா இருக்கும். பீப்பிள ஜட்ஜ் பண்றதுல ரீடிங் அபௌட் தியர் நேச்சர். இத்தனையெல்லாம் பண்ணிட்டு போயிருக்காங்க. இத பாருங்க. இவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க.
கரெக்ட்டா அப்படியே நடக்கும்பா. நான் அப்படிலாம் அவ்வளோ எக்ஸாக்ட்டா அஞ்சு அளவுக்கு அதில டேலண்டட் அவ்வளோ இல்ல. ஷி இஸ் ஹைலி டேலண்டட். அதேமாரி ரேணுமே வந்து அம் ரொம்ப சூப்பர். ஒர்க்கெல்லாம் சும்மா அப்படியே கிளீனா கண்ல எடுத்து ஒட்டிக்கிற மாரி தான் பண்ணுவாங்க. ஷி இஸ் சயன்டிஸ்ட் கம்ப்யூட்டர் சயன்ஸ்ல பிஹெச்டி. அதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்ல. ஸோ 2 பேருமே 2 பொண்ணுங்களும் வந்து ரொம்ப சூப்பரா அலுமினி தூக்கி நிறுத்திட்டீங்க. ஏசலுக்கு ரொம்ப லீட்ஸ் நெறைய இருக்காங்க. பொண்ணுங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். நம்ம வந்து நம்ம அந்த ப்ராடக்ட் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏசல்ல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ப்ராடக்ட் நம்மளுக்கு வந்திருக்குது. நம்ம டெவலப் பண்றோம். இத எல்லா பக்கம் எல்லா கிளையன்ட்டுக்கும் விக்கணும். இது இது மூலமா ஒரு சோர்ஸ் வந்துன்னா, ஃபண்ட் வந்துன்னா, இது நம்ம இல்லாத நம்ம நம்ம ஏசல் ஃபேமிலிய டெவலப் பண்ணணும். இங்க இருக்கிற பையனுக்கு, புள்ளைக்கு வேலைய குடுக்கணும்னு தான் பண்றோம். இந்த ப்ராடக்ட் சொசைட்டிக்கு கிடையாது. சொசைட்டிக்கு நாங்க கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறோம். ஆனா இந்த ப்ராடக்ட் முழுக்க முழுக்க வந்ததுன்னா, இங்க இல்லாத பொண்ணுங்களுக்கு, பசங்களுக்கு, பிரேக் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு வேலைய குடுக்கணும் அப்படின்னு தான் நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அது கண்டிப்பா நடக்கணும். எங்கள விஷ் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 பேரு, ஆல்மோஸ்ட் 10 பீப்பிள். யுஐக்கு ஒரு 4, 5 பேரு, ஒரு 6, 7 நான் அப்புறம் ப்ரோகிராம் மேனேஜ்மெண்ட் பண்றேன். ஸோ எல்லாமே இருக்கிறோம். ஸோ ஒரு 10 பேர் ஒரு ஸ்ட்ராங் டீம், கோர் டீம் ஃபார்ம் பண்ணிட்டோம். ஒரு 6, 7 மாசமா போயிட்டுருக்குது. அந்த ஒர்க்கும் போகுது. அப்ப இங்க வந்து நம்ம நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, இப்ப கம்ப்யூட்டர் சயன்ஸ் படிச்சவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண மத்த வேலை செய்றாங்க. அந்த வேலையும் தப்புன்னு சொல்லல. ஆனா அவங்களுக்கு கஷ்டம் இருக்குது, கடன் இருக்குது, வந்து பணம் கேட்குறாங்க. அதுக்கு பதிலா அவங்க கொஞ்சம் புஷ் பண்ணி ஒரு டெக்னாலஜி படிச்சிரலாம்ல. கொஞ்சம் கஷ்டம் தான் நெறைய பேர்த்துக்கு வந்து கோடிங் வராது, புடிக்காம இருக்கலாம். ஆனா ஒண்ணு பேஷனுக்கு பண்ணலாம். இல்லைன்னா வழி இல்லாம பண்ணலாம்ல ஒரு நிலைமை. என் ஒய்ஃப் எல்லாம் இந்த ஐடி லைஃப்க்கு வர்றதுக்கு 11 வருஷம் படிச்சாப்படி காலேஜ். ஒரு சிலருக்கு 4 வருஷத்துல அமைஞ்சிரும். ஒரு சிலருக்கு 5 வருஷத்துல அமைஞ்சிரும். சரியா? ஸோ அதையெல்லாம் வந்து உங்கள புஷ் பண்ணி கொஞ்சம் பண்ணுங்க. பணம் வேணும்னா எங்க ஹை பே இருக்கோ அங்கெல்லாம் தேடி போங்க. எனக்கு என்னைக்குமே ஓனர் மென்டாலிட்டி இல்ல. எப்பவுமே ஒர்க்கர் மென்டாலிட்டி தான். எப்பவுமே ஓனர் மென்டாலிட்டி இருந்தா நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பனே. ஏதோ ஒண்ணு முயற்சி பண்ணியிருக்கலாம்ல. இத்தனையும் முயற்சி பண்ணாம. இங்க ஒரு பெரிய கிரவுட் வேல தான் செய்யுது. அவங்களோட ஒருத்தன் நானு. அவங்க கூட தான் இருக்கணும். அவங்க வழி நெறைய இருக்குது. அவங்களுக்கா பாடுபடணும். அவங்களுக்காக வேலை செய்யணும். அவங்களோட பிரச்சனைய நான் ரெப்ரசன்ட் பண்ணணும். அவங்களுக்காக பேசணும் அப்படின்னு. எனக்கு சின்ன வயசுலலாம் டிஎஸ் எனக்கு வந்து அந்த இருந்த சூழ்நிலை நான் வளர்ந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட யாரு பேசினாலும் ஜெயிச்சுருவாங்க. எனக்கு பேச வராது. நான் இன்ட்ரோவர்ட் தான். எந்த டாபிக் நான் வின்னெல்லாம் பண்ண முடியாது. எனக்கு நாலேட்ஜ் இருந்தா கூட பேச வராது. எல்லாத்தையும் உள்ள வச்சு சப்ரஸ் பண்ணி வாழ்ந்தேன். அந்த கடவுள் வந்து, "நீ மக்களுக்காக போய் பேச போற. மக்களுக்காக இனிமேல் வேலை செய்ய போறேன்னு" நெனச்சிட்டாரு போல இருக்குது. அவ்வளோ இன்டென்ஸா உள்வாங்குனதெல்லாம், அம் வெளியில வந்து இப்ப மக்களுக்காக வருது அப்படிங்கும்போது எனக்கு சந்தோஷம் தான். அப்ப பிரேம்ஸ் இன்னொரு வார்த்தை சொன்னாங்க. "ஒருத்தன் ரொம்ப நல்லவனா இருக்கான். அவனால பல 100 பேத்துக்கு, பல லட்சம் பேத்துக்கு பிரயோஜனமா அவன் வாழ்க்கை இருக்குதுன்னா, அவனோட பாஸ்ட்ட திரும்பி பார்த்தோம்னா, நம்ம உடைஞ்சு சுக்குநூறா போயிருவோம்னு" இன்னைக்கு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் உண்மதான். அவங்களுக்கு நெறைய விஷயம் தெரியாது. சொல்றதும் இல்ல. நெறைய பேத்த ஹர்ட் பண்ணிருவோம்னு. பரவால்ல. சரியா? ஸோ எல்லாரும் நல்லா இருக்கட்டும். நீங்க இந்த ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுட்டு, மனுஷங்கள நேசிங்க. அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணுங்க. ஸோ இது வந்து ரொம்ப அழகா முடியும். நல்ல விஷயங்கள பேசுங்க டியர்ஸ். நல்ல விஷயங்கள ஷேர் பண்ணுங்க. இந்த கம்யூனிட்டி இன்னும் ரொம்ப பெருசா எனக்கு நீங்க பண்ணி குடுக்கணும்னு நான் ஒரு தாழ்மையா இன்னொரு ரெக்வெஸ்ட் உங்ககிட்ட வச்சுக்கிறேன். நெறைய வீடியோ தமிழ்ல வந்தனால எப்பவுமே நம்மளுக்கு அது பிரச்சனை தான். ஏஎஸ்எல்ல வந்து சும்மா திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. ஏன் இது வரலன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. என்னால ஒண்ணும் பண்ண முடியல. ஸோ இப்படிதான் போயிட்டுருக்கு. அ இது இது தமிழ்ல பேசினா தானே உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது தான். இங்க யாரை வந்து அ எனக்கு அப்படிதான் அழகு வேணும். என்ன திட்டுங்க கோவத்துல. ஆனா எனக்கு கெட்டது பண்ணாதீங்க. சரியா? கெட்டது சிரிச்சுக்கிட்டே சைலன்ட்டா அப்படியே வந்து பார்த்துக்கிட்டு எல்லாம் வந்து கெட்டது பண்ணிறக்கூடாதுல்ல. ஸோ அத பண்ண வேண்டாம். எல்லாத்தோட நேரமும் ப்ரீசியஸ். அந்த டைம கரெக்ட்டா யூஸ் பண்ணணும். அம் மெயினா வந்து இந்த சோசியல் மீடியால டிஸ்ட்ராக்ட் ஆகுறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கங்க. ஏன்னா நம்ம ஹைதராபாத்ல பார்த்தோம். ஒய்ஃப வந்து கொன்னு ஏதோ வந்து குக்கர்லாம் வச்சு வேக வச்சுட்டாங்கன்னு சொல்லி பாருங்க. அதேமாரி கேரளால ஒரு பொண்ணு வந்து அவங்க லவ்வருக்கே ஜூஸ்ல பாய்சன் குடுத்து இறந்து போச்சு. அவங்களுக்கு தூக்கு குடுத்துட்டாங்க தண்டனை. நாடு எங்க போகுதுன்னு பாருங்க. இப்ப இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இவ்ளோ கொடூரம்லாம் நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்ததில்ல. ஆ இந்த மாரி வந்து நம்ம நேசிச்சவங்களே இப்படி பண்ணிருவாங்களா? அப்படின்லாம். ஒத்து வரலைன்னா சட்டப்படி பிரிஞ்சுட்டு அவங்கவங்க வாழ்க்கைய பார்த்துட்டு போணும் டியர்ஸ். இந்த மாரி ஒரு உயிர கொல்றதெல்லாம் குரூயல்டி. அது பண்ணவே கூடாது. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டோம் பாருங்க. அது நார்மலா நெனச்சு பண்றான் பார்த்தீங்களா ஒருத்தன், அந்த இடத்துக்கு தான் இந்த சொசைட்டி நம்ம கொண்டு போயிருக்கிறோம். அப்ப இது எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. நம்ம ஒரு நல்லத வந்து ஷேர் பண்ணா பிரச்சனை இல்ல. ஆனா நம்ம எத ஷேர் பண்றோம்? இல்லையா? நான் இங்க போயிட்டேன். நான் இங்க போய் என்ஜாய் பண்ணேன். நான் இவங்கள பார்த்தேன். நான் இந்த ஊருக்கு போயிருக்கிறேன். நான் இவ்வளோ பெரிய ட்ரிப் வச்சிருக்கேன். எனக்கு இப்படியெல்லாம் ஃபேமிலி இருக்குது. இதையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்தி, அ இங்க ஒரு பொண்ணு வந்தது. அம் நம்ம விசாலாம் பண்ணி குடுத்து கஷ்டப்பட்டு எல்லாம் கூட்டிட்டு வந்து எல்லாம் பண்ணி பண்ணுனா, அவங்க அவ்ளோ போராடி கூட்டிட்டு வந்திருக்கு. அம் நம்ம சுதீரோட ஃப்ரெண்ட் தான் சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணாப்படி. அட வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் கூட நான் ஏசலுக்கு என்ன பண்ணணும்? இன்னும் நெறைய பொண்ணுங்க பின்னாடி வெயிட் பண்றாங்க. அவங்களுக்கு நான் என்ன பண்றது? நான் இத்தன ஸ்டேஜஸ் கிராஸ் பண்ணிட்டேன். ஸ்டாம்பிங்கு, எம்ப்ளாயரு, விசா கிடைச்சு, ஸ்டாம்பிங்கு, போர்ட் ஆஃப் என்ட்ரி, ஜாபு, 140 வாங்கியாச்சு. இதெல்லாம் பண்ணியாச்சு. என்ன வந்த நாள்லருந்து என்ன சொல்றாங்கன்னா, "நான் இன்னும் என்ஜாய் பண்ணல. நான் இன்னும் என்ஜாய் பண்ணல." அவங்க மைண்ட்ல என்ன இருக்குன்னு பாருங்க. 2 பொண்ணு, பெரிய பொண்ணு இருக்காங்க. அவங்க அத சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இந்த சொசைட்டி என்ஜாய் பண்றதுக்குலாம் யாரையும் வந்து ஸ்டாப் எல்லாம் பண்ணல. ஆனா நம்ம
நம்ம மனசுல என்ன இருக்குன்னு பாருங்க. இன்னொரு ப்ரொஃபசர் பார்க்குறேன். அவங்க வந்து லிங்க்டின்ல போட்டிருக்காங்க. எங்கேயோ வெளியில போயிருக்காங்க. ஃபேமிலி, ஒர்க், ஃபன்னு. ஒரு பெரிய ப்ரொஃபசர். அவங்க ஃப்ரெண்ட்ஸோட மாடர்ன் ட்ரெஸ்ஸில் அப்படி ஃபோட்டோ போட்டிருக்காங்க. நம்ம அதான் லைக்லாம் பண்ண மாட்டோம்ல. அதை பார்க்கும்போது சொசைட்டின்னு ஒன்று இல்லவே இல்லை பாருங்களேன். ஒரு பொறுப்பான ஒரு வேலையில் இருக்கிறவங்களுக்கும் கூட இந்த சமுதாயத்தை பற்றி நேசிக்கிறக்கும், அதை பற்றி பேசுகிறதுக்கும், அதை பற்றி கன்சர்ன் ஆகிறக்கும் ஒன்று இல்லை பாருங்கள். இத்தனைக்கு வந்து இங்கேருந்து யாரும் எதையும் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. இங்கேருந்து இங்கே எதுவுமே நம்மளுக்கு சொந்தமெல்லாம் இல்லை. நம்ம தனியாக தான் வந்தால் தனியாக தான் போவோம். அப்படி இருக்கிற காலத்திலேயே வந்து இந்த மாதிரிலாம் மனுஷங்க இருக்கிறதெல்லாம் வந்து எவ்வளோ ஆபத்தானது. எல்லாருமே வந்து அதை யோசிக்கணும். கொஞ்சம் கருணையோடு இருக்கணும் இல்லையா? ஒரு காசை கொஞ்சம் மற்றவங்களுக்கு செலவு பண்ணுற இடத்துல இருக்கணும். நான் இங்கே போயிட்டேன், அங்கே போயிட்டேன், நான் இதை பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேங்கிறது அது சோசியல் சர்வீஸா? அதை கொண்டு வந்து எல்லா பக்கம் போட்டுட்டு அதை போய் லைக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கடவுள் நல்லா வச்சுருந்தாருன்னா வி ஹேவ் டு பி ஹம்பிள். நம்மளை பார்த்து இன்னொருத்தர் ஒரு கெட்ட உதாரணத்துக்கு போயிடக்கூடாதுல்ல. ஏதோ ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட்டில் கூட யார்கிட்ட சொல்லியிருப்பாங்களாட்டிருக்குது. நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஷேர் பண்ணி இன்னொரு 5% ஷேர் பண்ணல சொன்னால் நிறைய பேர் உடஞ்சி போயிடுவாங்க. நம்மளுக்கு நம்ம என்ன கொடுமை பண்ணவங்களாம் உடஞ்சி போயிடுவாங்க. அதனால நம்ம பண்ணாமல் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. அது வேணாம் அப்படின்னு சொல்லி தான் விட்டுருக்கு. சரியா? என் அளவுக்கு யாரும் இவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாகவும் ஓப்பனாகலாம் பேசியிருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். நான் உங்கள்கிட்ட எப்போவுமே உண்மையாக தான் இருந்திருக்கிறேன். எதையும் மறைச்சிக்கிட்டு போய் சொல்லிட்டுல இல்லை. அதர் தன் பர்சனல். நீங்கள் வெளியில் பாருங்கள், நம்ம எத்தனை பேர்த்தோட வாழ்க்கை மாறி இருக்குது, எத்தனை பேர்த்துக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. மாதம் ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது. இங்கே பணம் கொடுத்துருக்காங்க, இங்கே வேலை வாங்கி கொடுத்தாங்க, இங்கே விசா வாங்கி கொடுத்தாங்க, இங்கே பர்சனல் ஒர்க் பண்ணாங்க, இங்கே பிளட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? எல்லாமே நடக்குதில்ல. நான் கூட யூஎஸில் பிளட் டொனேட் பண்ணிக்கிறேன். இங்கே அமெரிக்கன் ரெட் கிராஸில் மெம்பர் தான் இல்லையா? ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் பீப்புளை கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும், எவ்வளோ வேலை இருக்கும். நீங்கள் அதையெல்லாம் பாருங்கள். இது கண்டிப்பாக உயர்த்தும். நீங்கள் வந்து என்ன நினச்சி பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் லைஃப். சரிங்களா? நீங்கள் உங்கள் நேரத்தை பூரா அந்த சின்ன வயசில் இருக்கிற பசங்க பிள்ளைங்க கொஞ்சம் பேர் பெட்டராக போயிடுறீங்க, கொஞ்சம் பேர் போகிறதே இல்லை. நீங்கள்லாம் தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி இந்த வேலையை பண்ணணும். சரியா? இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஏசல் நீங்கள் தான் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் தான் இங்கே வரணும். வேலை இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இப்போ அந்த பொண்ணு எனக்கு பண்ணாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா? அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு 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 பீக் ஆஃப் ஹியூமானிட்டி. அப்படி ஒரு வேலையெல்லாம் பண்ணுறாங்க. சின்ன சின்னது தான்ப்பா. அது ஒன்றும் ரொம்ப இது 10 கால் 10 கை 10 விரல் சேர்ந்து செய்கிற வேலை. அது 2 விரலாக இருக்குது, 3 விரலாக இருந்துட்டு போட்டுமே. ஒரு விரலாக இருந்தால் கூட இவ்வளோ எஃபர்ட்டாக இருந்தால் கூட நம்ம அதை மதிக்கணும்ல, அதை வேல்யூ பண்ணணும்ல. அப்படி நல்ல மனுஷங்கள்லாம் நிறைய இருக்காங்க. இன்றைக்கி சொசைட்டி ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து அக்செப்டன்ஸ்ன்னு இருக்கணும், ஒரு ப்ராடு மைண்டன் இருக்கணும். என்னை விடலாம் யாராவது பெருசாக பண்ணிட்டாங்கன்னு இப்போ ஆஷாவோட வீடியோலாம் வருது. எதுவுமே ஸ்டாப் பண்ணலையே, போடுங்க, அப்லோட் பண்ணுங்கள். நானே வாங்கி ஸ்டேட்டஸ் வைக்கிறேன். வீடியோ பண்ணி கொடுங்க ரேணு, அதை அப்லோட் பண்ணுங்கள். அவங்க நல்ல விஷயமெல்லாம் வெளியில் வரணும். யார் பண்ணாலும் சரி, அது உடனே கொண்டு வந்து வெளியில் கொண்டு வந்து சொசைட்டிக்கு சேர்த்துறது. ஏன்னா இந்த நல்ல விஷயங்கள் தான் வெளியில் வரணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இங்கே வந்து என்ன இருக்குதுன்னா, இந்த மனுஷ வாழ்க்கை இதுதானே டீக்ரேட் ஆகுது, இதுதானே கெட்டிருக்குது. இங்கே தானே ஒருத்தன் பொண்டாட்டி வெட்டி போட்டு சமைச்சு இது பண்ண தூக்கி கொண்டு போடுறாங்க. பொண்ணு வந்து லவருக்கே ட்ரிங்க்ஸில். அப்போ வாழ்க்கைங்கிறது என்னவா இருக்குதுன்னு பாருங்கள். அப்போ இங்கே தான் இங்கே தான் நிறையா விஷயம் தேவைப்படும். உங்கள் மைண்டு வந்து எதுவாக இருக்குதுன்னா முக்கியமாக சினிமா இல்லை ஸ்போர்ட்ஸு. அவங்க நல்லா இருப்பாங்க. அப்போ நீங்கள் சரியா? அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் டேரெக்டாக அவங்கள்ட்ட போய் பேசிட முடியாது. உங்கள் பணத்துக்கு நீங்கள் கொடுத்து போட்டு பார்த்து போட்டு வருவீங்க. ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை வந்து என்ன மாதிரி இருக்கிற ஒருத்தங்கிட்ட வந்து கொந்துக்கிறது. இதுதானே பண்ணுறீங்க. அப்போ இதை பெருசு பண்ணால் தானே நீங்கள் நல்லா இருக்க முடியும். இதை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணால் தானே உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். நீங்கள் நாளைக்கு உங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதை விட்டுட்டு போக முடியும். இங்கே போனால் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு. எத்தனையோ பொண்ணு வந்து பிரேக்கில் இருந்தாங்க, எத்தனையோ பொண்ணுக்கு வந்து படிக்கலாம், எல்லாத்தையும் படிக்க வச்சு எல்லாத்துக்கும் அந்த பிரேக்கெல்லாம் ஃபில் பண்ணி என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் கெரியர் பண்ணி கொடுத்துருக்கு இல்லையா? எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் வேலைக்கு போகணும், எல்லாரும் சம்பாதிக்கணும், எல்லாத்துக்கும் வேணுங்கிற பணம் இருக்கட்டும். எல்லாம் ஒன்றும் கிடையாது டிஎஸ். இங்கே எல்லாரும் ஈஸியாக சொல்லிடுறாங்க, கேஆர் தான் கஷ்டப்பட்டாரா, நானும் தான் கஷ்டப்பட்டேன்னு. கஷ்டங்கிறதுல நிறையா இது இருக்குது. சரியா? ஒரு குழந்தைக்கு சோறே இல்லாமல் இருக்கிறது கொடுமை. இப்போ நான் வந்து ஒருத்தரை பார்த்தோம்னா, ஓகே இவங்க வந்து அப்பா அம்மாவோட நல்லா, அவங்க அப்பா அம்மா பேரண்ட்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அவங்க இப்படி வளர்த்திருப்பாங்க, என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னு ஒரு 50% தெரிஞ்சிடும். அவங்களுக்கு ஏதாவது அது பண்ணக்கூடாது. அவங்களுக்கு ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ என்ன மாதிரிலாம் நிறைய பேர் சொசைட்டியில் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. சரியா? உங்களுக்கு அது தெரியாது உள்ளெல்லாம் என்ன இருக்குதுன்னு. இதெல்லாம் எல்லாம் ஈக்குவல்லாம் கிடையாது. ஒரு அம்மாவே இல்லாமல் வளர்றது, அம்மாவோட இருக்கிறது ஈக்குவல் கிடையாது. சோறே இல்லாமல் இருக்கிறது, நல்ல சோறு சாப்பிட்றது ஈக்குவல் கிடையாது. ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கிறது, நல்ல ட்ரெஸ் போட்டுருக்கிறது ஈக்குவல் கிடையாது. சைக்கிளே இல்லாமல் இருக்கிறதும், நல்ல சைக்கிள் புது சைக்கிள் வாங்கி ஓட்டிட்டு பைக் வாங்கி ஓட்டுறது ஈக்குவல் கிடையாது. டவுரி வாங்கிட்டு கல்யாணம் பண்ணுற இடத்துல ஒன்றுமே இல்லாமல் என்னை விட கஷ்டப்படுற பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு வர்றது ஈக்குவல் கிடையாது. நம்ம கல்யாணம் ஆகி ஒரு இடத்துக்கு நம்ம வந்து நல்லா இருந்து நம்மளுக்கு 2 குழந்தை இருக்கும்போது குழந்தைய பெற்றுக்க முடியாமல் இன்னும் ட்ரீட்மெண்ட் இருக்கிற என் நண்பன் ஒரு 10 வருஷமா 8 வருஷமா போராடுறான் பாரு, அது இது ஈக்குவல் கிடையாது. அவன் வலி இன்னும் அதிகமாக இருக்கும்.
இல்லையா? தனியா வாழ்ற ஒரு பொண்ணு, அம் குழந்தைகள வச்சுக்கிட்டு தனியா ஒரு சிங்கிள் மதரா வாழ்றவங்க, அவங்களோட வலி அதிகமா இருக்கும். 40 வயசுல பிரேக்கப் ஆயிருச்சு. எனக்கு ஒண்ணும் வழி இல்லையேன்னு நினைக்கிற ஒரு பையனோட வலி அதிகமா இருக்கும். இதெல்லாம் எல்லாமே பிரையாரிட்டின்னு இருக்குது இல்லையா? நம்ம அந்த பிரையாரிட்டி தான் பார்க்கணும். நம்ம வந்து இது அதுன்னுலாம் பார்க்கக்கூடாது. எல்லாமே ஒண்ணெல்லாம் கிடையாது. வலி வித்தியாசமானது. எல்லாத்துக்கும் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆவோம். எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனா எல்லாமே ஈக்குவல் கிடையாது. இத அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெரிய பெருந்தன்மை வேணும். நம்மள விடலாம் ஒருத்தர் வந்து ஒரு ஃப்ரெண்ட் சொன்னாங்க, "எங்க அம்மா வந்து தீ வச்சு செத்து போயிட்டாங்கன்னு." அப்படியே எனக்கு அப்படியே ஐயோ! சாமி உன்ன நல்லா வச்சுக்கணும் அப்படின்ட்டு. இல்லையா? அப்போ அவங்களுக்கு அந்த பெருந்தன்மை இருந்துச்சு. பட் இருந்தாலும் என்கிட்ட பண வசதி இருந்துச்சு. எங்க வீட்ல ஃபேமிலிக்கு வேணுங்கிற அளவுக்கு பணம் இருந்துச்சு. அதனால நான் வந்து படிச்சு எல்லாம் வந்து ஒரு லைஃப்ல செட்டில் ஆயிட்டேன். பணம் இருந்துச்சு. ஆனா உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லையே கேஆர் அப்படின்னு சொல்லி, அது நம்மள பார்த்து ரொம்ப பிரமிப்பாயி பேசுறாங்க. அந்த அந்த மியூச்சுவலான லவ் எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த அன்பு தான் இங்க எல்லாத்துக்கும் வேணும். இங்க யாரையுமே போய் எனக்கு பண்ணாத கொடுமைலாம் அதெல்லாம் நெறைய இருக்கு. ஆனா அவங்கள கூட நம்ம அக்செப்ட் பண்ணி, மன்னிச்சு, கூட வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நல்லது பண்ணி தான் அழகு பார்த்துருக்குறோம். அது இங்க எல்லாத்துக்கும் தெரியும். அது இல்லாம மல்லிகா டியர்லாம் வந்து ஆடியோ அனுப்பிச்சாங்க. பிரேம்ஸ் சொன்னாங்க வந்து, "என்னப்பா அந்த புள்ள கால் பண்ணி அத்தன அழுகா சொல்லுகுது உங்க ரைட்டப் படிச்சுட்டு." ரைட்டப் அவங்க படிக்கல. ஏன்னா திரும்ப நான் எழுதி முடிச்சதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து நம்ம லீட்ஸ்லாம் ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ரிப்ளை பண்ணி ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தரும் மெசேஜ் எழுதும்போது, அதுக்கப்புறம் என்னடா எழுதி அப்படிதான் இவரு என்னத்தான் எழுதிட்டாருன்னு போய் படிச்சிருக்கிறாங்க. 10 நிமிஷம் அழுகுறான். நான் அண்ணனுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். அண்ணன்னு தான் கூப்பிடுவாங்க. நம்ம பேருக்கு கேஆர்ன்னு கூப்பிட்டுக்கிறாங்க. ஆஃப்லைன்ல அண்ணன்னு தான் கூப்பிடுவாங்க. குரூப்ல கேஆர்ன்னு கூப்பிட சொல்லிட்டேன். அப்போ, "அண்ணா நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணணுங்கண்ணா." "அண்ணா என்னண்ணா இப்படி அந்த வந்து நான் சொல்றது எனக்கு ரொம்ப ஒரு மாரி கூச்சமா இருக்குது. ஏதோ ஒரு பேர சொல்லிட்டு அவங்கள பார்க்கணும்னு நெனச்சாங்களாமா. விஜயகாந்த் சார பார்க்கணும், ஐயாவ பார்க்கணும்னு நெனச்சாங்களாமா. 2 பேத்தையும் பார்க்க முடியல. ஆனா, கேஆர் நான் வந்து உங்க கைய புடிச்சுட்டு நம்ம இந்த தடவ மீட்டுக்கு வந்தோம். கைய புடிச்சு நடந்து வந்தாங்க. அந்த ஒரு கரும்பு காடு வரப்பு ஒரு மாரி இருந்துச்சு. கொஞ்சம் ஹெல்த் கொஞ்சம் அவங்களுக்கு சரியில்லாம இருந்துச்சு. ஸ்லிப் ஆக போனாங்க. கைய புடிச்சு அப்படி கூட்டு போனேன். அம் தண்ணி பாய்ஞ்சிட்டு இருந்துச்சு அந்த டைம்ல எல்லாரும் வந்திருந்தப்போ. அப்போ வந்து என் வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய விஷயம் வந்து அந்த அப்படியே வச்சுருக்கிறேன் அந்த ஆடியோவ. அ வாழ்க்கையிலேயே பெரிய விஷயம் வந்து உங்க கைய புடிச்சு நடந்து போனது தான். பிரேம்ஸ் சொல்லிக்கிறாங்க. எனக்கு அப்புறம் அந்த ட்ரஸ்ட் கேஆர் அண்ணனுக்கு தான் குடுப்பேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்களும் ஒரு ட்ரஸ்ட் கோயம்புத்தூர்ல வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாரி வந்து இத அக்செப்ட் பண்ணி புரிஞ்சுகிட்ட மக்களும் இருக்கிறாங்க. இத புரிஞ்சுக்காம திரும்ப நம்மள வந்து தப்பு தப்பா பேசுறவங்களும் இருக்காங்க. சரியா? அது இருக்கட்டும். அது ஒண்ணும் தப்பில்ல. அது ஒண்ணும் சி நம்ம யாரையும் இங்க வந்து கழுத்த புடிச்சு தள்ளல. யாரையும் வேணான்னு சொல்லல. நீங்களா தான் போயிட்டீங்க. அப்ப இருக்கிறவங்களோட நான் அன்பா இருந்துட்டு போறேனே. எனக்கு என்ன புடிச்சு இங்க என்னவா இருப்பாங்க? ஓ! கேஆரோட லைஃப் இப்படி இருந்திருக்குதா? இங்கிருந்து ஒருத்தன் வந்து இதெல்லாம் பண்ணிட்டான்னு கொஞ்சம் பேர் கூட இருப்பாங்க. டேய் அவன் ஃப்ரெண்ட்ஷிப்‌க்கு ரொம்ப பெரிய மரியாதை குடுப்பான்டா. ஃப்ரெண்ட்ஸ்னா உயிர குடுத்து வேலை செய்வான்டான்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. சொசைட்டிக்கு வேலை செய்றான்ப்பா. பிரேம்ஸ் இன்னைக்கு சொன்ன மாரி. டிசிஎஸ் டைம்ல இத்தன பண்ணிட்டீங்களா? அப்படின்னு இன்னைக்கெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. நான் அந்த கார்ப்பரேட்குள்ள போய் எதுவும் பண்ண முடியாம வந்தேன். நீங்க இவ்வளோலாம் பண்றீங்களே பீப்பிள்க்கு அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. சரி சொசைட்டிக்கு ஒர்க் பண்றேன்னு புடிச்சிருக்கலாம். பிளட் குடுக்குறேன்னு புடிச்சிருக்கலாம். பணம் குடுக்குறேன்னு புடிச்சிருக்கலாம். விசா வாங்கி தரேன்னு புடிச்சிருக்கலாம். எதாவது ஒண்ணு. இல்ல நான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன். அதுக்கு அது புடிச்சிருக்கலாம். இல்ல அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அது புடிச்சிருக்கலாம். ஏதோ ஒரு ரீசனுக்காக எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒரு காமன் கோல் நம்மளோட இருக்கிற பையனும் புள்ளைக்கும் ஹெல்ப் பண்ணணும். இங்க இருக்கிற ஏசல் ஃபேமிலிஸ், அலுமினி ஃபேமிலிஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். சொசைட்டிக்கு பெருசா வேலை செய்யணும். இதுக்காக நம்ம வந்து ஒர்க் பண்றோம். வேற எந்த விஷயம் இங்க கிடையாது டிஎஸ். சரிங்களா? அப்போ விட்டுட்டு போறவங்க நீங்க போயிட்டீங்க. நான் உங்களையும் தான் வர சொல்லியிருக்கேன். யாரையுமே வேணான்னு சொல்லல. அப்ப இருக்கிறவங்கள வந்து கர்ஸ் பண்ணக்கூடாது. இருக்கிறவங்க மேல வந்து உங்க கோவத்த காட்டக்கூடாது. ஏன்னா, நீங்க போயிட்டீங்க. ஆனா ஏதோ ஒண்ணு யாரோ பெத்த புள்ளையும் பையனும் வந்து இதெல்லாம் புடிச்சு போய் எங்களோட இருக்காங்கல்ல. நாங்க இருந்து ஒரு வேலைய செஞ்சுட்டு போறோம். இல்லையா? எங்களுக்கு நாங்க வேணுங்கிற மாரி வாழ்றதுக்கெல்லாம் உரிமை இருக்குல்ல. இப்ப நம்ம லைஃப திரும்பி பாருங்க எவ்வளோ பேரு நான் வந்து அந்த பிரேம்ஸ் அதையும் சொன்னாங்க. அங்க வந்து ஐடில இருக்கிறவங்கலாம் செல்ஃபிஷ்ஷா இருப்பாங்க அப்டின்லாம் நான் பார்த்தேன். அப்படிதான் இருந்தாங்க அப்டின்லாம். பட் நான் அங்கிருந்து தான் வந்து ஏஸ்எல்ஏ ஸ்டார்ட் பண்ணேன். அப்ப அங்க எல்லா இடத்துலயும் செல்ஃப்லெஸ் பீப்பிள் இருப்பாங்க. கெட்டது பண்றவங்க கூட மன்னிச்சிடலாம்ப்பா. ஏன்னா அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்கன்னா கெட்டது பண்ண மாட்டாங்க. கெட்டது பண்ண மாட்டாங்க. ஆனா சுயநலமா இருக்கிறாங்கல்ல, அது அது வந்து நீங்க அதாவது நான் எல்லா இடத்துலயும் நல்லவங்களா இருன்னு சொல்லல. ஆனா நீங்க நல்லது வாங்குன இடத்துல சுயநலமா இருந்துறாதீங்க. இப்ப ஏர்செல் உங்களுக்கு லைஃபையே சேஞ்ச் பண்ற மாரி ஒரு வேலை பண்ணுது, பணத்த குடுக்குது, வேலை வாங்கி இந்த மாரிலாம் பண்ணுச்சுன்னா, இங்க வந்துலாம் சுயநலமா செல்ஃபிஷ்ஷா இருந்துறாதீங்க. ஏன்னா அது ரொம்ப தப்பு. இந்த சுயநலமா இருக்கிறனால தான் நாடு இப்படி போயிருச்சு. சரிங்களா? கெட்டத பண்றவன் கூட புரிஞ்சுச்சுன்னா அவன் பண்ண மாட்டான் திரும்ப. ரியலைஸ் பண்ணிட்டான் தப்பு உணர்ந்துட்டா அவன் திரும்ப பண்ண மாட்டான். ஆனா வந்து இந்த சுயநலமா ரொம்ப இருந்துறக்கூடாது. அட்லீஸ்ட் வந்து நான் நம்ம கம்யூனிட்டிக்குள்ள அப்படி இருக்காதீங்கன்னு வேண்டிக்கிறேன். எல்லா பக்கம் நீங்க நல்லவங்களா இருக்கணும்னு ஆசை. பட் அட்லீஸ்ட் இங்க வந்து அந்த மாரி இருக்கக்கூடாதுன்னு கைண்டா வேண்டிக்கிறேன். இத மட்டும் பண்ணாலே நம்ம எல்லாருமே பெருசா வந்துருவோம். உங்களுக்கு நீங்க நல்லவன்னு நெனச்சா மட்டும் தான் நெறைய பேர் கூட இருப்பான். அதுதான் பேஸ் கடைசியா. நம்ம வந்து அங்க போனா பார்த்துக்குவாங்க அப்படின்னு அந்த நம்பிக்கை குடுக்குறது இருக்குல்ல. இங்க எந்த புள்ளையா இருந்தாலும் படிக்க முடியும். எந்த பையனா இருந்தாலும் படிக்க முடியும். யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் போய் நின்றுவேன். யாருக்கு என்ன பிரச்சனை ஒர்க் பண்ணுவோம். அந்த ஒரு நம்பிக்கை குடுக்குறோம்ல, அது ரொம்ப பெருசு. நெறைய பேர் பீஸ்ஃபுல்லா தூங்குவாங்க. எத்தனையோ கஷ்டத்துல வந்தாங்கன்னா, அப்படியே ஹோல்டு பண்றது. அவங்கள போய் ஜட்ஜ் பண்றதில்ல. அவங்களோட போய் சண்ட போடுறதில்ல. அவங்களுக்கு அட்வைஸ் பண்றதில்ல. அப்படியே ஹோல்டு பண்ணி அவங்க பிரச்சனைய சால்வ் பண்ற வேலைய தான் பார்த்துருக்கிறோம். அதுக்கப்புறம் எங்கேயாவது மிஸ் பண்ணாங்கன்னா, "ஏன்பா இது இப்படி பண்ணீங்க? ஏம்மா இப்படி பண்ணீங்க?" அப்படிலாம் தான் கேட்டுருக்கு. சரியா?
இங்க வந்து பொண்ணுகளுக்காக வந்து கெரியருக்காக நாங்க பசங்க தான் நெறைய ஒர்க் பண்ணியிருக்கிறோம் ESLலாம். இங்க பொண்ணுகளே இன்ஃபாக்ட் வர்றதில்ல. நெறைய பேர் வர்றதில்ல. அவங்க வந்து ஒரு வேலைன்னு ஆஃப்லைன்ல பிங் பண்றாங்க. விசானா பிங் பண்றாங்க. ஒருத்தர் ஏதோ ஷார்ட்கட்ல போய் பணத்தையில விட்டுட்டாங்க. இப்போ ஒரு 50,000 பணம் கேட்டுலாம் பிங் பண்றாங்க. இதுக்கெல்லாம் வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. ஆனா நம்ம ஏஎஸ்எல்ல ஒரு டாஸ்க்கு, அலுமினில ஒரு விஷயம், அத பத்தி பேசணும். உங்களுக்கு இது தெரியுமில்ல கூப்பிடலான்னு கேட்டா, இல்ல எங்க ஹஸ்பண்ட் பேசினா திட்டுவாங்கன்னு சொன்னவங்கலாம் என்கிட்ட இருக்காங்க. அப்படிலாம் சொல்லியிருக்காங்கப்பா. பட் அதுக்கெல்லாம் உங்க ஹஸ்பண்ட் திட்டினாங்கன்னா, மத்ததெல்லாம் நீங்க பேசிக்கலாமா? அது வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னே ஒரு வாழ்க்கை இருந்துறக்கூடாதுல்ல. எப்ப பார்த்தாலும் எனக்கு என்ன கிடைக்கும்ல அப்படி இருக்கக்கூடாதுல்ல. ஸோ, அத ஒண்ணு பார்த்துக்கங்க. அப்புறம் எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஷிப் அது அங்கருந்து கத்துக்கிட்டது தான். அவர் எப்படி அவர் ஃப்ரெண்ட்ஸ வச்சிருக்காரு அப்படின்னு. அது பெரிய குடும்பமா இருக்கட்டும், மிடில் கிளாஸா இருக்கட்டும், பிலோ மிடில் கிளாஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் அரவணைச்சு அப்படிதான் வச்சிருப்பாங்க. அந்த நட்புக்கு எனக்கெல்லாம் பெருசா நல்லதெல்லாம் பண்ணதில்ல முதல்லலாம். பட் ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படிதான் இருந்தாங்க. அது அங்கருந்து கத்துக்கிட்டது தான். இன்ஃபாக்ட் அவர் எல்லாத்துக்கும் அப்படித்தான் இருந்திருக்கிறாரு. அம் நம்மலாம் வந்து அவர் அவ்வளோலாம் ஸ்ட்ரகிள் ஆகல வாழ்க்கையில. அவரு பெரிய இடத்துல, பெரிய ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் பணக்கார வீட்டு பசங்க, கொஞ்சம் பெரிய இடத்து அவங்க கூடவும் நல்லா தான் இருப்பாரு. பட் நான்லாம் வந்து என் வாழ்க்கைய சூஸ் பண்ணதே வந்து நான் கஷ்டப்படுறவங்களுக்காக தான் வாழணும்னு நெனைக்கிறேன். எங்க அம்மா கஷ்டப்பட்டு தான் போயிருச்சு. நான் கஷ்டப்பட்டுருக்கேன். நான் கஷ்டப்படுறவங்களுக்காக மட்டும் தான் வாழணும்னு நெனைக்கிறேன். அதுக்காக நான் பெரிய இடத்துலருந்து வரவங்கள வேணான்னு சொல்லல. அதிலும் வந்து எனக்கு இப்ப எவ்வளவோ பேரு அந்த நண்பர்களும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் நிக்கிறாங்க. ஏன்னா அந்த மனசு என்னன்னு தெரியுமில்ல. அப்படிதான். வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்படுறவங்களுக்காக போராடணும். அவங்களுக்காக ஒரு வேலை செய்யணும். இந்த சொசைட்டில ஒரு மாற்றத்த கொண்டு வரணும். 31 வருஷம் வேலை செஞ்சுட்டு இந்த கர்மா எங்க எடுத்துட்டு போகும்னு தெரியாது. இதுவே ரொம்ப பெரிய லைஃப். ஆனா வந்ததுக்கு இன்னும் கரெக்ட்டா இதெல்லாம் இல்லாம ஃபோக்கஸ் பண்ணா எங்க போயிருக்கிறது? ஒரு பிஹெச்டி பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு Google மாரி ஒரு பெரிய கம்பெனி, பெரிய ரோல் போயிருக்கலாம். எவ்வளவோ பண்ணியிருக்கலாம். எனர்ஜி இருந்தது, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, படிக்கிறதுக்கு நேரம் இருந்துச்சு. அத எல்லாம் இங்க கொண்டு வந்து போட்டு தான் ஒரு பயண முறை உருவாக்கணும். அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? அப்ப இதுக்கு வந்து அத தாண்டி ஹெல்த்தையும் குடுக்க வேண்டியது இருக்கும். சரிங்களா? பணம், காசு பணம் குடுத்துறலாம். நேரத்தையும் கூட சம்பாட் ஓகே. ஹெல்த்தையும் குடுக்குற மாரி இருக்கும். அப்படிதான் இருக்கும். நம்ம ஒரு வேலை பண்ணலாம்னு நெனைக்கும்போது அன்னைக்கு ஒரு எமர்ஜென்சி இருந்திருக்கும். அப்ப நீ அந்த எமர்ஜென்சி பார்ப்பியா? இல்ல நான் போய் ஜிம்முக்கு போணும், ஓடணும், பிடிக்கணும்னு சொல்லுவியா? இது ஒரு பொறுப்பான வேலை தான். ESLங்கிறது இது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைக் தட்லாம் வந்துரல. அதனால இத கொண்டு உலகத்துக்கு சேர்த்துங்க. எல்லா மனுஷங்களுக்கும் வந்து நல்ல விஷயங்கள சொல்லுங்க. நம்பிக்கைய சொல்லுங்க. தயவு செஞ்சு இந்த சோசியல் மீடியால ரொம்ப நேரம் செலவு பண்ணாதீங்க. எங்க வீடியோஸ் வருது. நீங்க பெருசா யாரும் லைக் பண்றதில்ல, எதுவும் பண்றதில்ல. பார்க்குறீங்களான்னு கூட தெரியல. புடிச்சதுன்னா பாருங்க. முடிஞ்சா லைக் பண்ணுங்க. சரியா? ஷேர் பண்ணுங்க. எல்லாத்துட்டும் கொண்டு சேர்த்துங்க. நல்ல விஷயங்கள் தான் வெளிய போய் சேரணும். இல்லாட்டி இந்த மாரி தான் நடக்கும். எத நீங்க நெறைய பார்க்குறீங்கன்னு பாருங்க. நம்ம நம்ம மைண்டு, ஹார்ட் இதெல்லாம் எவ்வளோ வேல்யூபிள் தெரியுமா? எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா? கிழிச்ச உள்ள எத்தன நரம்பு ஓடும் தெரியுமா? இவ்வளோ காம்ப்ளக்ஸான ஒரு ஹியூமன் பாடி ஒரு உயிர குடுத்து நம்மள வாழ வச்சதுன்னா, நம்ம டெய்லி என்னத்த பார்க்குறோம்? நம்ம மைண்ட் பூரா எங்க இருக்குது? எத நோக்கி நம்ம சிந்திக்கிறோம்? ஒரு நாளைக்கு நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கு எதெல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு பாருங்க. அதிகபட்ச சினிமா, ஆம்பளைன்னா பொம்பளை பார்த்திருப்போம், பொம்பளைன்னா ஆம்பளைல பார்த்திருப்போம். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாப்பா? எந்நேரம் அப்படியே பண்ணிட்டு இருந்தா என்ன ஆகும் சொசைட்டி? நம்ம என்ன ஆவோம் முதல்ல? இல்லையா? அப்போ உடனே காமெடிங்கிற பேர்ல ஒரு சிலருக்கு மனநோய் இருக்குது. ஹர்ட் பண்றது. பெர்சனலா பேசி நான்லாம் வந்து இந்த இத்தன வருஷம் இதுல ஒர்க் பண்றேன். ஒரு நாள் ஒரு பையனும், புள்ளையும் வந்து அவங்க பெர்சனலா சொல்லி நான் பேசினதே கிடையாது இதுவரைக்கும்லாம். எத்தன தெரியும் எனக்கு? எவ்வளோ பெர்சனல் பிரச்சனை ஒர்க் பண்ணியிருப்போம். இல்லையா? எத்தன லீட்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. நாங்க ஒரு நாள் பேசிக்க மாட்டோம். இப்போ நான் ஒர்க் பண்ணவங்கலாம் வந்து ஒய்ஃப் சூசைட் பண்ணிக்கிட்டவங்க இருக்காங்க. ஹஸ்பண்ட் அந்த மாரி பண்ணிக்கிட்டவங்க இருக்காங்க. அம் என்னென்னமோ இருக்கு. வேண்டாம் பர்சனல்குள்ள போவேண்டாம். பட் இந்த மாரி நெறைய விஷயம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஹார்டானதெல்லாம் சொத்த வாங்கிட்டு அதுக்கப்புறம் பேசிக்கிறோம். ஒரே பொண்ண 2 பேரும் லவ் பண்ணி சண்ட போட்டதுல இந்த மாரி நெறைய இருக்குதுப்பா. நெறைய விஷயம் நான் பண்ணி குடுத்துருக்கேன். ஆனா ஒரு நாள் கூட அவங்க எத்தன சண்ட கட்டி திரும்ப வந்து பேசி வேற எதுக்காவது சண்ட போட்டா கூட, திரும்ப திட்டினா கூட வந்து இந்த வேலை ஏன் நீ பண்ணலின்னு திட்டுவனே தவிர, அத வச்சு நான் ஒரு நாள் பேசினதில்ல. அதெல்லாம் சாடிஸ்ட் பண்ற வேல. ஒரு ஒரு விஷயத்த வந்து ஒரு பர்சனலா ஒருத்தன் வந்து உன்ன நம்பி வந்து சொல்லி ஒரு உதவி கேட்டான்னா, அத வச்சு அவங்கள பாயிண்ட் பண்றது. அத வச்சு அவங்கள சிறுமப்படுத்துறது. அத வச்சு நம்ம இவங்க பெரிய உயர்ந்த பெரிய மனுசங்க மாரிலாம் அப்படியெல்லாம் இல்ல. மனுசங்கள யாருமே கடவுள்லாம் கிடையாது. புனிதர்லாம் யாரும் கிடையாது. எல்லாத்துக்குள்ளயும் பாசிட்டிவ் இருக்குது. எல்லாத்துக்குள்ளயும் நெகட்டிவ் இருக்குது. எது அதிகமா மேலோங்கி இருக்குதுங்கிறது தான் விஷயம். நெறைய பேர்த்த நேசிச்சோம்னா நம்ம கண்டிப்பா நல்லவங்களா தான் இருப்போம். நம்மளுக்கு அந்த எண்ணமே வந்து நம்மள பில்ட் பண்ணிரும். சரிங்களா? அதெல்லாம் வச்சு காமெடி பண்றேங்கிற பேர்ல வந்து ஹர்ட் எல்லாம் பண்ணிறக்கூடாது. காமெடிங்கிறது என்ன? ஒரு சந்தோஷங்கிறது சிரிக்கிறதுக்காக பண்றேன்னா, என்ஜாய் பண்றதுக்காக பண்றேன்னு சொல்லி மத்தவங்கள அழிக்கிறதோ, மத்தவங்கள போட்டு போட்டு ஊசி வச்சு குத்துற மாரி இதெல்லாம் பண்ணுனா, அதெல்லாம் வந்து அக்செப்டட் கிடையாது. அதெல்லாம் நல்ல விஷயங்கள் கிடையாது. ஸோ நீங்க வந்து இத வந்து கம்ப்ளீட்டா யார்ட்டயும் வந்து தள்ளி வந்துருங்க. அப்படிலாம் யாரோ ஒரு தடவ, 2 தடவ சொல்லுங்க. திரும்ப திரும்ப உங்க மென்டல் பீஸ யாரும் கெடுக்கக்கூடாது. அத பார்த்துக்குங்க. நான்லாம் டிப்ரஷன் போய் திரும்பி வந்த ஒரு ஆளு. சரிங்களா? இது வந்து கண்டிப்பா ரீபெர்த். உங்களுக்கு தெரியுமல்ல. எங்கேருந்து எங்க வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமல்ல. ஸோ அதனால நீங்க வந்து அம் அந்த மாரி யாராவது உங்க மென்டல் பீஸ்லாம் டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா, கண்டிப்பா நம்ம கம்யூனிட்டில யாரும் இப்படிலாம் பண்றதில்ல. அப்படி யாராவது பண்ணா என்கிட்ட சொல்லுங்க. சரியா? கமிட்டில வந்து சொல்லுங்க பார்த்துக்கலாம்.
வெளியிலேயே வந்து அந்த மாதிரி யாராவது பண்ணாங்கன்னா, நீங்க முடிஞ்ச வரைக்கும் தள்ளி இருந்துக்குங்க. சரியா? எங்கேயாவது ஒரு கொடுமை நடக்குது, ஒரு இன்ஜஸ்டிஸ் நடக்குதுன்னா, கண்ல பார்த்துட்டு வராதீங்க. அவ்வளோதான். முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணுங்க. என்னன்னு கேளுங்க. இருக்கிறத கொஞ்சம் குடுத்துட்டு வாங்க. ஏதோ ஒண்ணு உங்களுக்கு எல்லாம் குடுக்கும். அ அவன் அந்த பொண்ணு சொன்னாங்கல்ல, "நீங்க நெறைய பேருக்கு நல்லது பண்ணியிருப்பீங்க. அதனால நான் உங்களுக்கு பண்றேன்." அப்படி ஸோ ஸ்வீட் அந்த மாரிலாம் சொல்ட்டாங்க. நானு ஐயோ! எனக்கு அப்படியே ஒரு மாரி ஆயிடுச்சு. என்னப்பா அவங்க இல்லைன்னா இன்னைக்கு நடந்த ப்ராக்ரஸ் கூட நடந்திருக்காது. அது ஹானஸ்ட்டா அதுதான். பட் எங்கேயோ முட்டி மோதி ஒண்ணு பண்ணுவோம். பட் அத சொல்லக்கூடாதுல்ல. நீங்க இல்லாட்டி நான் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கும்? லைஃப்ல என்ன நடந்ததோ அதத்தானே சொல்லணும். நான் சொல்லலாம்ல. நான் மட்டும் இங்க பொறந்திருந்தேன்னா என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமான்னு சொன்னா, "நீ இங்க தான் பொறந்திருக்கிற. இத தான் பேசணும். இதுதான் உன் வாழ்க்கை. இதுதான் உன் அனுபவம். இல்லாத போய் நீங்க எப்படி பேச முடியும்?" ஸோ அப்படி இருந்திருக்கு. ஸோ நல்லா போயிட்டுருக்கு. மத்தபடி எல்லாமே ரொம்ப சூப்பரா போயிட்டு இருந்திருக்குது. வாழ்க்கையில ஒரு விஷயத்துக்கு தான் நான் உடஞ்சேன். அந்த டிப்ரஷன் டைம்ல மட்டும் தான். மத்தபடிலாம் வந்து வாழ்க்கையில எதுக்கும் கவலைப்பட்டது இல்ல. யார்கிட்டயுமே பெருசா போய் நான் வேணும்னு கேட்டதே கிடையாது. அப்படியே நீங்க விரல் விட்டீங்கன்னா கூட ஒரு 10 விஷயம் தான் இதுவரைக்கும் 45 விஷயத்துல கேட்டுருப்பேன். இதுக்கு முன்னாடிலாம் அவ்வளோ 10 கூட இருக்காதுப்பா. நான் ஆசைப்பட்டு எனக்கு இது வேணும்னு கேட்டதே அதோட கம்மியா தான் இருக்கும். அந்த 10ல ஒண்ணுமே கிடைச்சதில்ல. ஆனா, அந்த கிடைக்காதவங்க நான் எனக்கு பண்ணி குடுக்காதவங்க கூட என்கிட்ட திரும்ப வந்திருக்காங்க. சரியா? அவங்களே உள்ள வச்சு தான் நம்ம எல்லாம் கூட வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். இவ்வளோலாம் வேலை பார்த்து இப்படிலாம் இருந்தா கூட, என் லைஃப்ல ஒரு 2 மேனேஜர் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. எனக்கு பெருசா யாரும் எதுவும் பெருசா பண்ணிறல. இங்கிருந்து ஒருத்தன் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு நம்மளோட டபுள் டைம் சேலரி போயிட்டாங்க, ட்ரிபிள் டைம் சேலரிக்கு போயிட்டாங்கன்னா, அதெல்லாம் நல்ல விஷயங்கள் பண்ணுங்க. நீங்க பெருசா போகணும். எங்கூட ஒர்க் பண்ணவங்க அத்தன பேர் அப்படித்தான் போகணும். என்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் வந்து இப்படி சொன்னாரு. அவன் அப்படிதான் போகணும்னு சொன்னேன் நானு. உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ற அந்த பையன் டைரக்டர் ஆயிட்டான். ஆகணும்னு சொன்னேன் நானு. என் ஒய்ஃப் எனக்கு மேல தான் இருக்காங்க. எனக்கு கீழ ரிப்போர்ட் பண்ணாலும் சரி, நான் அவங்களுக்கு லீடா இருந்து, நான் அவங்களுக்கு மேனேஜரா இருந்து, இல்ல நான் அவங்கள பில்ட் பண்ணி, அவங்கள கைடு பண்ணி, அவங்கள வெளியிலருந்து நான் மோட்டிவேட் பண்ணினா கூட அவங்க எனக்கு மேல தான் இருக்கணும். அப்படிதான் ஏசல் ஹிஸ்டரி இதுவரைக்கும் அப்படித்தான் இருக்காங்க. நான் பில்ட் பண்ண அத்தன பேர் எனக்கு மேல தான் இருக்காங்க. யாரையுமே கீழ வச்சு பார்த்ததில்ல. கீழ இருக்கக்கூடாது. ஏன்னா, இங்க ஒருத்தன் இத்தனை எல்லாம் இழந்து போட்டு அதே இடத்துல இருந்து இத்தன போராடி மத்தவன் நல்லா இருக்கணும்னு வேலை செய்யும்போது, என்னோட சந்தோஷம் என்னவா இருந்திருக்கும்? நான் எங்கேயாவது ஊர் சுத்துறத பெரிய சந்தோஷம்னு நெனைக்கிறேனா? இந்த நாட்டுக்கு போயிட்டேன்னு சொல்றது, இந்த குரூப்புக்கு போயிட்டேன்னு சொல்லி இத்தன பேர்த்தோட அப்படிலாம் இல்ல. எல்லாத்தோட ஒண்ணா சேர்ந்து சாப்பிடணும் நம்ம வீட்ல ஒரு தடவ. அம்மா வந்து வாழ முடியாம செத்து போச்சு. எல்லா ட்ரஸ்டியும் கூட்டிட்டு வந்து, அங்க இருக்கிற மக்கள பூரா வர சொல்லி சோறு போடணும். எல்லாரும் ஒண்ணா சாப்பிடணும். அப்படி ஆசைப்பட்டேன். அது நடந்துருச்சு. நம்ம ஸ்கூல் அலுமினில விஎஸ்என் ஐயா இருக்கும்போது, ஒரு அலுமினி மீட் நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். அது அக்கா சுஜாதா அக்கா, அ ராமு, அப்புறம் வந்து அ திருப்பதி வெங்கடேஸ்வர அண்ணாலாம் இருக்கும்போது, பாலண்ணாலாம் இருக்கும்போது, அது ஒரு தடவ பண்ணிட்டோம். ஸோ, அது ஒரு பெரிய சந்தோஷம். இந்த மாரி வந்து எனக்கு மக்களோட இருக்கிறது, மக்களுக்கு ஏதாவது பண்றது தான் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னவா இருக்கும், ஒரு பீப்பிள் லைஃப்ல ஒர்க் பண்றதுக்கு வந்து ஒரு பையன் பெட்டர் ஆயிடுச்சு. ச்சீ இந்த புள்ள இங்கிருந்து இங்க வந்துட்டாங்க. இங்கேருந்து அடுத்த லெவலுக்கு லைஃப்ல போயிட்டாங்க. இனி அவங்க அவங்கள பார்த்துக்குவாங்க. எந்த டிபெண்டன்ஸியும் இல்ல. நம்ம இவ்வளோ சப்போர்ட் பண்ணா நல்லா வந்துட்டாங்க. எனக்கு இவ்வளோ தான் சந்தோஷமே. எனக்கு இத தாண்டி ஒரு சந்தோஷம்லாம் லைஃப்ல பெருசா இல்ல. நான் போய் இத பண்ணிறணும், அத பண்ணிறணும், இத சாதிச்சிரணும் அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. 4 பேருக்கு நல்லது பண்ணி 4 பேர் நல்லாயிரணும். நம்மனால வந்து நல்லாயிரணும். ஏன்னா யாருனாலயும் இன்னும் நல்லாவே ஆகல. இப்படிலாம் அப்படிலாம் யாருமே லைஃப்ல பண்ணி குடுக்கல. ஸோ அப்படிலாம் இருந்து வந்து இப்படி ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணி ஒர்க் பண்றதெல்லாம் டச் வுட் கடவுள் வந்து பெரிய பிளெஸ்ஸிங் இருக்குது. ஸ்ட்ராங்கான லீடர்ஸ் வந்துட்டீங்கப்பா பியூலில. எனக்கு ரொம்ப சந்தோஷம். வந்து ரொம்ப பயந்தேன். பட் அதெல்லாம் வந்துட்டீங்க. பிஎம்ஹெச்எஸும் ஓரளவுக்கு அது நல்லா தான் போகுது. ஸோ சூப்பரா வந்து டிவைட் பண்ணிட்டு, அது எம்கேலாம் வந்ததுக்கப்புறம்லாம் ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு. நல்ல மனுஷங்கள் நெறைய பேர் இருக்கீங்க. நெறைய பேர் அடிபட்டுருக்கிறீங்க. நெறைய பேர் வந்து பிரேக் டவுன் ஆயிருக்கீங்க. இந்த மாரி வந்து இப்போ ரீசென்ட்டா கூட ஒரு நண்பர் பேசினாரு. என்னோட சீனியரு. குழந்தை இல்ல. பட் இப்போ பிரேக்கப் க்ரோத் த்ரூ பண்றேன்ல. ஒரு வலியான ஃபேஸ் டிஎஸ் அதெல்லாம். அதாவது இந்த எமோஷன்ங்கிறது நீங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னா, இந்த எமோஷன்ங்கிறது எல்லாமே வந்து ஸ்பௌஸ்கிட்டவே கிடைக்காது. அந்த மெச்சூரிட்டி இங்க அது புரிய மாட்டேங்குது ஒரு சிலருக்கு. போட்டு கிடைக்காத இடத்துல போட்டு கிரஷ் பண்ணி குரலை பிடிச்சு நசுக்கி ஒரு பொண்ணு வந்து சண்டை போட்டது. அவரு வந்து 1008 பிரச்சனையில இருக்கிறாரு பிசினஸ்ல. கோயிலுக்கு கூட்டு போல, கோயிலுக்கு கூட்டு போல. எல்லாரும் இங்க இப்படி போறாங்க. எல்லாரும் இப்படி இருக்காங்க. நான் பாரு இப்படி இருக்கிறேன்னு போட்டு சண்டை கட்டி அவர ஒரு மாரி பண்ணிடுச்சு. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இங்க இவ்ளோ ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தது. எனக்கு அப்படியே அப்படியே மண்டை வெடிக்கிற மாரி இருந்துச்சு. கதிர் மாப்பிள்ளை கிட்ட போய் அத ஓப்பன் அப் பண்ணோனே, மனசு அப்படியே லேசாயிருச்சு. ஆனந்தோட அப்பாட்ட போய் அடுத்த விஷயங்கள் அடுத்த 2 நாள் கழிச்சு பேசும்போது, அவர் அப்படியே மோட்டிவேட் பண்ணி கொண்டு வந்து குறைச்சுட்டாரு. 2 வார்த்தை தான். இவ்வளவுதான். இந்த எமோஷன் எனக்கு அங்கிருந்து கிடைச்சிருச்சு. இன்னொரு எமோஷன் பிரேம்ஸ்கிட்டருந்து கிடைக்கும். இப்படி தான்ப்பா லைஃப் அக்செப்ட் பண்ணிக்கணும். இது வந்து கிடைக்காத எமோஷன போய் பார்த்தியா, ஆனந்த் அவங்க அப்பா இத பண்ணிட்டார்ல, கதிர் இத பண்ணிட்டாப்டி, நீயே அத பண்ணி என் ஒய்ஃபோட சண்டை போட்டன்னா, இது எப்படி நடக்கும்? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். இத மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். இங்க எல்லாமே வந்து என்னன்னா, எல்லாம் வந்து ஒரு பேக்கேஜா வேணும்னு எதிர்பார்க்கிறது நடக்காது. எனக்கு நெறைய எமோஷன்ஸ் என் நண்பர்கள்ட்ட கிடைச்சிருக்கு. எனக்கு அது போதும். நான் அதுக்கே கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். நான் சந்தோஷமா இருக்கிறேன். நம்ம சந்தோஷங்கிறது தானே முக்கியம். யார்கிட்ட இருந்து கிடைச்ச என்ன? அப்புறம் இப்ப அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது உதவி பண்ணிருச்சு. அவ்வளோதானே வேணும். போதும் சந்தோஷமா இருக்கலாம். இன்னைக்கு நாள் சந்தோஷமா போகட்டும்.
அப்படி தான் எடுத்துக்கணும். இத போய் பார்த்தியா எனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிட்டாங்கல்ல. இப்போ ஒய்ஃப்ட்ட போய் இப்போ உங்க அண்ணன் இங்க தான் இருக்காரு, உங்க தங்கச்சி இங்க தான் இருக்குது. இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணல, அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணல. அப்படிலாம் பண்ண முடியாது. அப்படிலாம் அதுக்கு பண்ணக்கூடாது. அதுதான் நெறைய இடத்துல பிரச்சனைய கிரியேட் பண்ணுது. உங்களுக்கு எங்க எமோஷன் கிடைக்குதோ அங்க எடுத்துக்கங்க. தப்பு கிடையாதுல்ல. ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் தானே. இங்க என்ன தப்பு இருக்குது? கதிர் வந்து என்ன அரவணைச்சு ஹோல்டு பண்ணு அப்படி எனக்கு புடிச்சிருக்கு. நான் நெறைய பசங்களுக்கு அத பண்ணிக்கிறேன். நெறைய பொண்ணுங்களுக்கு நான் பார்த்துக்கிறேன்மா, கவலைப்படாம இருங்கன்னு சொல்லியிருக்கேன். அதுதான் நம்மளுக்கு வேணும். ஸோ அத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. மெயினா வந்து எங்கள கொண்டு வேற எங்கேயும் எங்க எங்க டைம வேற எங்கேயும் போய் செலவு பண்ண வைக்காதீங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா, எங்கனால வேற ஒரு வேலை பண்ண முடியாது. இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஏன்னா, அந்த நேரம் பூரா போகும்போது வயசாகுதுப்பா. அந்த நேரமெல்லாம் இதுக்கு செலவு பண்ணிட்டு நல்ல விஷயங்களுக்கு எல்லாம் ஒண்ணா சேர்ந்து உழைக்கலாம். நீங்களும் மாட்டி, நானும் உங்கள வந்து அங்க புடிச்சு இழுத்துக்கிட்டு, உங்கள புடிச்சு வெளிய கொண்டு வரக்கு இத பண்ண, அத பண்ண இதுக்கெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்கிற நேரத்த, காச இல்லாதவங்களுக்கு குடுத்தா நெறைய பேர் நல்லா வந்துருவாங்க. அது மட்டும் தான் இருக்கும். உலகத்துல நடக்கிற கஷ்டம் அது எல்லாத்துக்கும் தான் இருக்கும். ஒரு வேல போகுதோ, இல்ல வேற ஏதோ நடக்குதோ அதெல்லாம். அதெல்லாம் நம்ம பெருசா இத எடுத்துக்க வேண்டாம். எல்லாத்துக்கும் வர கஷ்டம் வந்துட்டு போது விடுங்க. பட் அத தாண்டி ஒரு பேசிக் இல்லாம நெறைய பேர் கஷ்டப்படுறாங்கல்ல. அவங்களுக்கு அந்த ஒரு சப்போர்ட் தேவையில்ல. ஒரு மென்டலா அழுகுறக்காவது ஒரு தோள் வேணும்ல. இப்ப வந்து அழுகாச்சுங்கிறது எனக்கு அப்ப தெரியாது. நான் அப்ப நம்மள சொல்லிக் குடுத்து வளர்த்தது ஆம்பளைன்னா அழுகக்கூடாது. நான் அழுததே இல்ல. நான் வந்து ஒரு 4 டைம் தான் லைஃப்ல அழுதேன். டிப்ரஷனுக்கு முன்னாடி. அது நான் அத மோட்டிவேட் பண்ணல, என்கரேஜ் பண்ணல. பட் இந்த ட்ரிங்க் ஹேபிட்ஸ் இருந்த டைம்ல. அம் அப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணா அழுகுவோம். பட் அது இல்லாததுக்கு முன்னாடி அழுக மாட்டோம்ல. பட் அந்த டிப்ரஷனுக்கு அப்புறம் தான் நெறைய அழுதது. வலியில. பட் இப்ப அழுதுருங்க எல்லாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தப்பில்ல. புடிச்சவங்ககிட்ட போய் உட்காந்து அழுதுறலாம். அது அவங்ககிட்ட அழுகுறது இன்னும் ரொம்ப நம்மளுக்கு பரிசுத்தமா ரொம்ப நல்லாயிருக்கும். மனசே லேசாயிரும். புடிச்சவங்ககிட்ட அழுதுருங்க. தனியா கூட அழுகாதீங்க. அந்த புடிச்சவங்கள கிரியேட் பண்ணிக்கங்க. நம்புங்க டியர்ஸ் வருவாங்க. ஒரு பையனும் புள்ளையும் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா நிக்கும். எனக்கு நிக்கிறாங்க, நின்னுட்டு இருக்காங்க. சரியா? இவங்க யாராவது போய் வீட்ல ஏதாவது அவங்க வீட்லயே நான் தப்பா பேசினா கூட விட்டு குடுக்க மாட்டாங்க. நான் அது வேணாம்ப்பா பேசினா பேசிட்டு போறாங்க விட்டுருன்ட்டேன். இவங்கலாம் பேசி என்னப்பா ஆக போகுது விட்டுருங்க. நீங்க போய் சண்டை போட்டுக்காதீங்க அப்படின்னு அப்படிதான் நம்ம சொல்லியிருக்கிறோம். அ சின்ன வயசுலேருந்து விளையாடுறதுக்கு கூட வாய்ப்பெல்லாம் கிடைச்சதில்ல. வீட்ல வேலை இருக்கும். அதுக்கப்புறம் தோட்டத்தில வேலை இருக்கும். இப்படியே வளர்ந்து வளர்ந்து வந்து காலேஜ்லாம் வரும்போது இந்த பீப்பிள் லைஃப்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாச்சு. கொஞ்சம் எக்ஸர்சைஸ், கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் அப்பப்ப அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் இது விடாம தான் பண்ணணும். இங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் எனக்கு நெறைய நேரம் இருந்துச்சு. நான் வந்து என்ன வேணா பண்ணிக்கலாம். படிச்சிருக்கலாம். இங்க என்னென்னமோ பண்றாங்க. சொல்ல விரும்பல. பட் அம் சம்பாரிக்கிற வழி என்னென்னமோ பார்த்துட்டு போறாங்க. பட் நான் அதெல்லாம் எதுவும் போல. ஒயிட் மணி தான். சம்பளத்த தாண்டி வேற எதுக்கும் போனதெல்லாம் கிடையாது. அ வந்து இன்னொன்னு வந்து என்னன்னா, அம் கிரிக்கெட் ஒரே வாரம் தான் போய் பார்த்தேன். டைம் வேஸ்ட் ஆச்சு. ஒரு ஹாஃப் டேக்கு போனா, அடுத்த நாள் வந்து டயர்டா இருந்துச்சு கொஞ்ச நேரம். ஃபர்ஸ்ட் டைம் விளையாண்டதுனால ஒரு ஹாஃப் டே விளையாண்டேன். அது ஒரே வாரம் தான். அதுக்கப்புறம் அதுக்கும் போகல. ஏசல் வேலை செய்ய முடியாதுன்ட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம்லாம் வீக்கெண்ட் ஆனா ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்போம் முதல்லைலாம். ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அத அப்படியே கம்ப்ளீட்டா கட் பண்ணிட்டேன் கொஞ்ச நாள்ல. ஏன்னா, நம்ம மக்களுக்கு வந்து நம்ம எதுவும் பண்ண முடியல. இங்க வந்து இதுக்கா வந்தோம். அமெரிக்கா இதுக்காடா வந்தேன். அங்கருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இதுக்கா வந்தோம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் விட்டுட்டேன். ஏன்னா நம்மளால வேலை செய்ய முடியல. இன்னொரு பையனும் புள்ளை வலியோட இருக்குது. நான் இங்க இத பண்ணிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு. சரியா? அப்படிதான் வந்து இதுவரைக்கும் இங்க கொண்டு வந்திருக்கிறோம். நான் விரும்புறதெல்லாம் வந்து எங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் வந்து இத ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு போகணும். இத நம்பணும். உங்களோட உங்களோட லைஃப்ல இது இருக்கணும். ஃபேமிலி, ஜாப், சொசைட்டி. இந்த 3மே இருக்கணும். இந்த சொசைட்டிங்கிறது ஒரு வேர்ட புதுசா நீங்க உள்ள கொண்டு வரணும். அந்த புரொஃபசர் மாரி அப்படி பண்ணக்கூடாது. ஃபேமிலி, ஜாப், ஃபன்னுன்னு இருக்கக்கூடாது. கண்டிப்பா அந்த சொசைட்டி வரணும். சரியா? அது 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 ரொம்ப முக்கியம். ஃபன் பண்றதுக்கெல்லாம் அதுக்கு தனியா நான் வரிசத்த வச்சுட்டா பண்ணிட்டு இருப்பாங்க. இது அப்படியே நான் சொல்லிட்டு எல்லா டைம் சொல்றது தான். இது அப்படியே டிகிரேட் ஆயி நம்ம ஒரு காலத்தில ஒண்ணும் இல்லாம போயிருவோம். சரிங்களா? நம்மள பார்த்தா கூட நெறைய பேத்துக்கு புடிக்காம போயிருவோம். நம்மளோட இருக்கறதுக்கெல்லாம் அருவருப்படுவாங்க. அந்த கண்டிஷன்ல நம்ம போய் தான் இறந்து போவோம். அதனால நல்ல மனுசங்கள சம்பாரிக்கிறது அவ்வளோ முக்கியம். கடைசியா இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லணும்னு நெனச்சேன். என் லைஃப்ல எனக்கு 4 பேர் ரொம்ப முக்கியம். எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட். அம்மா இல்லாதனால வந்து எங்க ஆத்தா, அப்பாவோட அம்மா. அவங்களும் இறந்து போயிட்டாங்க. அம்மாவோட அப்பா பியூரா இருப்பாரு என் மேல. ரொம்ப லவ்வு. அவரும் இறந்து போயிட்டாங்க. என் ஒய்ஃபோட ஆத்தா, அம்மாவோட அம்மா. என்ன வந்து அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளோ பிரச்சனை எங்க கிராமத்தில நடக்கும்போது, அன்னைக்கெல்லாம் ஈஸி இல்ல டியர்ஸ் ஒரு லவ் மேரேஜ் சக்சஸ் ஆகுறது அந்த அந்த காலத்தில. நான் வந்து சைக்கிள்ல தான் வந்துட்டுருப்பேன். என் தம்பியோட ரேஞ்சர் சைக்கிள் தான் நம்ம சைக்கிள் எங்க அப்பா பழைய சைக்கிள் குடுத்தாரு. அதையும் வித்து போட்டார்ல. நமக்கு சைக்கிள் இல்ல. அப்ப அந்த ரேஞ்சர் சைக்கிள் எடுத்துட்டு வந்துட்டுருப்பேன் கடைக்கு. பாருங்க கல்யாணம் நிச்சயம் முடிஞ்சு கல்யாணத்துக்கு அப்புறம் சைக்கிள் ஓட்டல. சைக்கிளே ஓட்டல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சின்ன சைக்கிள்ல இப்படி புடிச்சிட்டு தானே வரணும். நான் கடைக்கு வந்தோனே என்ன கூட்டு வந்து, "இங்க வா" அப்படின்னு கூட்டு வந்து, "என்ன வந்து எலும்பெல்லாம் தெரியுது?" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த எலும்பெல்லாம் அ எனக்கு பழைய வினோத் அவங்க அப்பா சொன்னது ஞாபகம் வருது. அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆம்லெட் போட்டு குடுக்கும். ஆஃப் பாயில் போட்டு குடுப்பாங்க. எனக்கு ஒரு பொண்ணு மோதிரம் போட்டாங்க. என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு.
அது நம்ம கல்யாணத்தப்போ கொஞ்ச நாள் போட்டிருந்தோம். அப்புறம் இன்னொரு கசின் கல்யாணத்துக்கு போப்போ, "உனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிருவாங்கப்பா, நீ போட்டுக்கோ" அப்படின்னு ஷோ ஆஃப் பண்றதுக்கு ஒரு நாள் போட்டிருந்தேன். அப்புறம் கழட்டி போட்டேன் அதெல்லாம். அன்னைக்கு கழட்டி போட்டது அதுக்கப்புறம் போடவே இல்ல. இந்த 2 ஃபங்ஷனுக்கு என் கல்யாணத்துக்கு கொஞ்ச நாளு, ஒரு 2, 3 நாள் இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அப்புறம் அங்க போட்டிருந்தேன் அவ்வளோதான். அதுக்கப்புறம்லாம் எதுவும் போடல. நெறைய பேர் அது இல்லாம இருக்காங்க. நான் போட்டு அத என்னத்த பண்ண போறேன்? இங்க எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் போட்டுக்கலாம்னு விட்டுட்டேன். அப்புறம் அந்த ஆத்தா என்ன பார்த்துக்கிட்டது, அப்பா! அது வந்து பரிசுத்தமான அன்பு டியஸ். நான் வேலைக்கு போய் நான் பெருசா வரணும், நான் ஜெயிக்கணும், எல்லாரும் கேவலமா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணுனது. அம் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நம்ம கார்த்தி ஏசல் இருக்கிறாங்க. அவங்க அம்மா சாந்தி. அவங்க வந்து நான் ஒண்ணுமே இல்லாத டைம்ல கல்யாணம்லாம் பண்ணிட்டோம்ல, அப்போ வந்து எல்லாரும் மோசமா பேசுவாங்க. இங்க பணம் தான் எல்லாமே. இங்க நாம நம்ம நம்ம உங்களுக்கு தெரியும். இப்போ கேஆர்னா எப்படின்னு தெரியும். இங்க எல்லாமே பணம் இருந்தா, அப்பதான் சொல்றத கேட்பாங்க எல்லாருமே. அப்படிதான் பணம் பணம் இருந்தா தான் நீ பேசவே முடியும். பணம் இருந்தா லிசன் பண்ணுவாங்க. பணம் இருந்தா தான் அட்ராக்டிவ். நீ பணத்த சம்பாரிச்சீன்னா மட்டும் தான் கூட இருப்பாங்க எல்லாரும். அ அப்படிதான் இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம அப்படி இல்ல அப்படின்னு தூக்கி போட்டு தான் நம்ம வந்து இப்படி இருந்தோம். சரிங்களா? அது வேணும்னு தான் எல்லாத்துக்கும் குடுக்குறக்கு அது என் லைஃப்ல பிரையாரிட்டி கிடையாது. அத தாண்டி மனுசங்க நான் நேசிக்கிற பையனும் புள்ளையும் தான் எனக்கு பெருசுன்னு வந்தவன் தான் நானு. எனக்கு அதனால அவங்களோட சந்தோஷமா இருக்க முடியுது. அதுதான் என் வேர்ல்டு. நான் நேசிச்ச ஒரு பொம்பள மட்டும் தான் எனக்கு உலகமாவே இருந்திருக்காங்க. நான் நேசிச்ச என் பையன் மட்டும், என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் எனக்கு ஒரு ஆர்மியாவே கூட இருந்திருக்காங்க. வாழ்க்கை முழுவதும் என்ன சரிப்படுத்திக்கிறக்கும், அவங்க லைஃப்ப சரி பண்றதுக்கும், சமுதாயத்த சரி பண்றதுக்கும் அவங்க தான் கூட இருந்திருக்காங்க. அந்த சாந்திகா வந்து என்ன விட்டே குடுக்க மாட்டாங்க. யாராவது தப்பா சொன்னா எல்லாத்துக்கும் சண்ட போடுவாங்க. கார்த்தி அந்த பையன் சொல்லுவாங்க, "அவனுக்கு யாரும் இல்ல, நீ தான் பார்க்கணும்" அப்படின்னு. நான் சொன்னேன், "என்னை விட நல்லா பண்றான் வாழ்க்கையில. ஏதோ என்ன கூப்பிடுவான், நீங்க கம்முனு இருங்க" அப்படின்னு. அவங்களோட லவ் இருந்துச்சு. அவங்க இருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி எங்க மாமியாரு, அவங்களும் வந்து எனக்கு ரொம்ப இதா இருந்தாங்க. அவங்க இறந்து போயிட்டாங்க. ஸோ 4 பேர் என் லைஃப்ல ரொம்ப முக்கியம். அவங்க 4 பேர் இறந்து போயிட்டாங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கு. அம் இப்போ எனக்கு பக்கபலமா இருந்த 4 பேத்தையும் நான் இழந்துட்டேன். யாருமே இல்ல லைஃப்ல. அப்போ அந்த இடத்தையெல்லாம் வந்து தூக்கி கொண்டு வந்து என் ஒய்ஃப் மேலேயே போட்டு புஷ் பண்ணக்கூடாது. "இத குடு, இத குடு, இத குடு. நீ ஏன் இத பண்ணல? எனக்கு இது ஆத்தா இத பண்ணுச்சு. உங்க அம்மா இத பண்ணாங்க. எங்க ஆத்தா இத பண்ணுச்சு. எங்க அப்பச்சி இத பண்ணாங்கன்னு" நீங்க கேட்கக்கூடாது. அத பூரா போட்டு நெருக்குனீங்கன்னா அவங்களால பண்ண முடியாது. அவங்க ஒரு மனைவியா என்ன பண்ணணுமோ அவ்வளோதான் அவங்க குடுக்க முடியும். இதெல்லாம் எனக்கு எக்ஸ்ட்ரா லைஃப்ல கிடைச்சது. இல்லையா? அப்ப இதெல்லாம் கிடைக்கல. இன்னைக்கெல்லாம் இல்லாம போயிருச்சு. அப்படியே ஒண்ணுமே இல்லாம போயிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம நண்பர்கள்லாம் தான் வந்து ஒவ்வொருத்தரும் அந்தந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இறைவன் அப்படிதான் படைப்பார். பழைய ஆளுக போறது, புதுசா ஒருத்தர் வர்றதும் அப்படிதான் வாழ்க்கையே இருக்கும். ஸோ நீங்க வந்து நம்பிக்கை விடக்கூடாது. உங்களுக்கு மிஸ் ஆனதெல்லாம் திரும்ப கிடைக்கும். நான் வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கேன். அதனால சொல்றேன். எனக்கு பிரேம்ஸோடலாம் எமோஷனல் கனெக்ட் இருக்கு. ஒரு அம்மா மாரி என்னோட அம் இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க. நான் நல்லா தான் வச்சிருந்தேன். என்னோட 10 வயசு சின்ன பிள்ளையா இருந்தாங்க. அப்பவும் வந்து நம்ம ஃபேமிலில ஒருத்தர் மாரி நம்ம ரொம்ப அன்பா அப்படிதான் பார்த்துட்டு ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டாங்க. அவங்களோட ஒரு எமோஷனல் கனெக்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது உடஞ்சதெல்லாம் அப்போ வந்து என் ஒய்ஃப் சொன்னாப்படி வந்து, "நீங்க யார்ட்டயும் எமோஷனல் கனெக்ட்லாம் ஆகக்கூடாது இனிமேல்லாம்" அப்படின்லாம். இப்போ பிரேம்ஸ்ட்ட வந்துருச்சு. நான் குரூப்ல ஆர்க்ல எழுதினேன். இப்போ பிரேம்ஸ் ஏன்னா அவங்க சொன்னா தான் எனக்கு மனசு ஆறுது. அம்மா, அம்மான்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்கப்பா. என்னோட ஒரு 7, 8 இயர்ஸ் எல்டரு. அவங்க பையன் பேரு அபி. அவங்க பிசினஸ் பண்ணிட்டுருக்காங்க கோயம்புத்தூர்ல. நல்ல ஃபேமிலி. ஹஸ்பண்ட் சிவிக்ஸ். நான் சொன்னேன்ல 82 கேஜி இருந்தாரு. அப்படியே எம்ஜிஆர் மாரி தூக்குன்னு. அவர்தான். இவங்க முன்னாடி தான். டிப்ரஷன்ல இருக்கிறீங்க இன்னும் அப்படிங்கும்போது, எவ்வளோ வெயிட்டுன்னு கேட்டேன் சிவிக்ஸ் 82ன்னு சொன்னாரு. எவ்வளோ ஹைட்டுண்ணே 6.1 6 சம்திங் சொன்னாரு. அப்படியே எம்ஜிஆர் மாரி அப்படி தூக்கியாச்சு போச்சு. அசந்துட்டாங்க அப்படி பார்த்துட்டு. எத்தனை வெயிட் தூக்கியிருப்பேன், என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு. அப்போ ஒரு 91 இருந்ததுனால 82 லிஃப்ட் பண்ண முடிஞ்சுச்சு. அசால்ட்டா. அப்போ ஒரு அம்மா, அம்மான்னு அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க எல்லாத்துட்டும் பேசிட்டு. அம்மா, அம்மான்னு சொல்லி என்ன அம்மாவே ஆக்கிட்டாரு. அதனால அவங்க அந்த துடிப்பு அதெல்லாம் ஐ என்ஜாய் இட். எனக்கு என் நண்பர்கள் அப்படி இருந்தா ஏன்னா நம்ம இதுக்கு ஏன் அப்படி இருக்காருன்னு நீங்க பாஸ்ட்டுக்கு கொஞ்சம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அப்படியே ஒட்டஞ்சு ஒண்ணும் இல்லாம போயிருவீங்க 2 நாளைக்கு 2 சாப்பிட முடியாது. அப்படி எல்லாத்துக்கும் ஒண்ணு கிடைக்கும். எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு வேணுங்கிற நண்பர்கள் லைஃப்ல கிடைப்பாங்க. அம் அதனால நீங்க நீங்களா இருங்க. அ இட் மீன்ஸ் புடிச்சதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படிலாம் இருக்கிறது இல்ல. அது பைத்தியமா இருந்து பண்றது. நம்ம அது இல்ல. நீங்க நீங்களா இருங்கன்னா, எந்த இடத்துலயும் மனச விட்டு குடுத்துறாதீங்க. கஷ்டப்படுறதுக்கு பயப்படாதீங்க. நம்ம கஷ்டப்பட்டு தான் சாவோம். வாழ்க்கையில ஒவ்வொரு ஃபேஸும் ஒரு கஷ்டம் வரும். அதுக்கு உடையாதீங்க. எப்பவுமே மனுசங்க மேல நம்பிக்கை வையுங்க. இதெல்லாம் சொல்லிக் குடுக்கிறத விட மனுசன பிரிக்கிற வேலைய சொல்லிக் குடுத்தது. நான் நண்பர்கள பூரா கூட்டிட்டு வந்து மனுசங்களுக்கு நல்லது செய்யணும்னு நான் கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். நான் சம்பாரிக்கணும்னு வைக்கல. சரியா? நம்மளுக்கெல்லாம் கிரீன் கார்டு கிடைச்சு இன்னொரு வேலைக்கெல்லாம் போயிற மாட்டேன். கொடி பிடிச்சுட்டு போயிருவேன். வேலை மட்டும் கிரீன் கார்டு மட்டும் வரட்டும். கொடி பிடிச்சுட்டு போயிருவேன். இங்க இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்க மாட்டேன். ஏன்னா, இன்னும் நெறைய பேத்துக்கு ஒண்ணும் கிடைக்காம இருக்குது. அவங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்த்து போய் வேலை செய்வேன். இப்படிதான் நம்ம வாழ்க்கையில நான்லாம் யோசிச்சு வச்சிருக்கிறேன். பட் கடவுள் என்ன யோசிக்கிறாருன்னு பார்க்கலாம்.
நீங்கலாம் இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு தைரியம், ஒரு மனபலம். நீங்க நெறைய பேர் வேற மாரி சொல்லுவீங்க. கேஆர் இருந்தா எனக்கு சிங்கப்பலம், யானை பலம்லாம் சொல்லுவீங்க. நீங்கலாம் இருக்கிறது எனக்கு அப்படி உண்மையாலுமே. நம்ம எல்லாம் நல்லது தான் பண்றோம். கடவுள் புண்ணியத்தில இனிமேலு எந்த ஒரு கெட்டதும் பண்ணாம, இருக்கிற வாழ்க்கைய நல்லபடியா வாழ நெறைய படிங்க. நல்லபடியா இருங்க. தேவையில்லாத பார்க்க வேண்டாம். ஒரு பொண்ணு பின்னாடி ரொம்ப சுத்த வேண்டாம். இந்த சோசியல் மீடியாக்குள்ள போனா அத மட்டும் தான் பண்ணும். பசங்க குட்டீஸ்க்கு சொல்றேன். எப்படி இருந்தாலும் ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்குவேன். அவங்களோட கண்டிப்பா வாழுவேன். ஒரு பொம்பளைய பத்தி எல்லாமே தெரிய வரும். அம்மாவோட இருந்திருக்கீங்க, தங்கச்சியோட இருந்திருக்கீங்க, நண்பர்களோட இருந்திருக்கீங்க. இன்னொரு க்ளோஸான நம்ம பெட்டர் ஹாஃபோட போய் இருக்க போறீங்க. எல்லாத்துக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். சரியா? இல்லாட்டி லவ் பண்ணியிருப்பீங்க. அதனால டைம பூரா அங்க இது காட்டுற மாரி மீறி போனா என்ன பண்றாங்க, ஒரு பொம்பளைய கொண்டு வந்து அப்படியே ஒரு ஏஞ்சலிக் வியூவா காமிச்சு, அப்படியே உலகத்திலேயே என்னமோ பெரிய ஒரு அதிசயமா காமிச்சு, நம்ம எல்லாத்தையும் பின்னாடி சுத்த விட்டுறது. அதெல்லாம் பண்ணாதீங்க. அது வேஸ்ட். அது பண்ணவே கூடாது. சரியா? லைஃப்ல அத தாண்டி நெறைய விஷயங்கள் இருக்கு. யூ ஹேவ் டூ பி ஸ்ட்ராங். உங்ககிட்ட வந்தா 1000 பேருக்கு கஷ்டம்னாலும் பண்ணி குடுப்பான்டாங்கிற இடத்துக்கு தான் நீங்க வரணும். எனக்கு அப்படிதாங்க. அப்படிதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். உங்க மைண்ட கெடுக்கிற மாரி, மென்டல் பீஸ் போற மாரி எந்த வேலையும் பண்ணக்கூடாது. எப்பவுமே நேர்மையா இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு உதவி பண்ண நண்பர்கள் அத்தனை பேர்த்துக்கு ஜென்யூனா இருங்க. சரியா? ஸோ ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. அப்புறம் ஒரு ஒரு இடத்துல வந்து அவ்வளோ நம்பி யார்கிட்டயும் போய் உண்மைய சொல்லாதீங்க. நான் ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டேன். என்னன்னா, ஒருத்தர் தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தாங்க டிப்ரஷன் டைம்ல. இப்படியா, இப்படியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமான்னு ஒரு தடவ சொல்லிருவோம்ல. உன்னால தான் அப்படின்னு வந்து சொல்றோம்ல. நீ தான் இந்த பிரச்சனையெல்லாம் பண்ண. நான் இவ்வளோ கஷ்டத்துல இருக்கோம். அப்படியே சொல்றோம்ல. அதையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு, அந்த மாரி யார்கிட்ட சொல்லணும்னு ஒன்று இருக்கு. இப்ப நீங்க என்கிட்ட நான் எத்தனை பர்சனல் பிரச்சனை ஒர்க் பண்ணிக்கிறேன். எத்தனை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை, எத்தனை அக்கா தங்கச்சி பிரச்சனை, எத்தனை அப்பா அம்மா பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனை, எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்போம். எவ்வளோ கசின்ஸு, எவ்வளோ ஆஃபீஸ் பிரச்சனை ஒர்க் பண்ணியிருப்போம். எங்கேயாவது ஒரு மிஸ்யூஸ், யாருக்காவது ஒரு சின்ன கெட்டது பண்ணியிருப்பேனா? ஒரு கெட்டது யோசிப்பேன் நான். பண்றத விட்டுருங்க. முதல்ல யோசிப்பேன் நான் மைண்ட்ல. திட்டுவேன். தப்பு பண்ணா திட்டியிருக்கிறேன். இத ஏன் இப்படி பண்ற? அது இன்னொருத்தன பாதிக்கும்னா தான் திட்டுவேன். இப்ப ஏசல்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டு ஏமாத்திட்டு போனா, இன்னொருத்தனுக்கு பாதிக்கும்ல. இன்னொருத்தன் உதவி பண்ண கேட்டானா, நம்ம எப்படி நம்பி பண்றது? ஒருத்தர் பணத்த வாங்கிட்டு குடுக்கலைன்னா திட்ட மாட்டோமா? சொல்லுவோம்ல இந்த டைம்ல கேட்டா நீ குடுக்கணும் 2 தடவ கேட்போம். 3வது கோவம் வரும்ல. ஏன்னா இன்னொரு புள்ள வந்து கேட்குது. நான் எப்படி குடுக்குறது? இல்லையா? வாங்குனவங்கலாம் கரெக்ட்டா குடுத்துறணும் அப்படிங்கிறது. உதவி வேலைக்கு போனா கிரெடிபிலிட்டி இப்ப நம்ம சொல்லி அனுப்பிச்சுடுறோம்னா, ஒரு 2 வருஷம் கம்முனு வேலை செய்யுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, போனோனே பட்டு பட்டுன்னு ஓடிட்டீங்கன்னா, அவங்க எப்படி நாளைக்கு இன்னொரு புள்ள ரியலா கஷ்டப்பட்டா, எனக்கு இந்த வேலை கிடைச்சாலே நான் வாழ்க்கை வாழ்ந்துருவேன்னு நெனைக்கிற ஒரு புள்ளைக்கு அந்த வேலைய வாங்கி குடுக்க முடியாம போயிரும். ஸோ இதெல்லாம் இருக்கு. அதனால யார்கிட்ட ஓப்பன் அப் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குது. நீங்க கொஞ்சம் பொறுமையா ஓப்பன் அப் பண்ணுங்க. யாரா இருந்தாலும் சரி. சரியா? அ நான் வாழ்க்கையில நம்புனவங்கலாம் துரோகம் பண்ணியிருக்காங்க. ஏமாத்தியிருக்காங்க. சரியா? அது எனக்கே நடக்கும்போது, இவ்ளோ வால்யூம் ஆஃப் பீப்பிள ஹேண்டில் பண்ற எனக்கே நடக்கும்போது, உங்களுக்கு ஈஸியா நடக்கும். அதனால உங்கள ஏமாத்தலாம், உங்களுக்கு துரோகம் பண்ணலாம், உங்களே ஹர்ட் பண்ணலாம், உங்களே சாகடிக்க பார்க்கலாம். எல்லாமே நடக்கும். பட் வந்து நல்லது மட்டும் பண்ணுங்க. இந்த உயிர் நிலைச்சு நிக்கும். நம்ம நல்லா இருப்போம். சரியா? குடும்பம் நல்லாயிருக்கும். நம்ம புள்ள குட்டியும் நல்லாயிருக்கும். புண்ணியத்த மட்டும் தான் சேர்த்து வச்சுட்டு போணும். சரிங்களா? வேற ஒண்ணும் கிடையாது. இவன் கண்டதெல்லாம் சொல்றாங்கல்ல, இந்த மெட்டீரியலிஸ்ட் வேர்ல்டு இது, அது அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஒரு பெரிய தோப்பர சட்டை போட்டு தான் முன்னாடி வந்து நின்னேன். இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல டியர்ஸ். இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இதுதான் மேட்ரு. சரியா? எப்பவுமே சந்தோஷமா, மோட்டிவேட்டடா உங்களுக்கு வேணுங்கிறத பண்ணிட்டு, 4 பேத்துக்கு நல்லது பண்ணணும். இவ்வளோதான் உங்க மைண்ட்ல இருக்கணும். ஃபேமிலி, ஜாப், சொசைட்டி. இதுக்கு ஹெல்த் எல்லாம் டிஃபால்ட்டா இருந்துரும். நீங்க எல்லாரும் ஹெல்த்த பார்த்துக்குவீங்க. அத நல்லா பார்த்துக்கங்க. சரியா? கண்டிப்பா சொசைட்டி நீங்க ரெஸ்யூம்ல ஆட் பண்ணணும். எல்லாரும் ஆட் பண்ணணும். அப்படின்னு தாழ்மையா கேட்டுக்கிறேன். லவ் யூ ஆல். டேக் கேர். பை. தேங்க் யூ.